Good morning, everyone. Welcome to AIM-TN YouTube channel and myself, Anitta Priyanka, and I will be taking General English class for the upcoming Group 2-2A preliminary examinations. So, strategy video பார்த்திருப்பீங்க. So, அதில் General English exam இந்த 60 daysல கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஈஸியாக வந்து ஹையர் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வெயிட்டேஜை பொறுத்து நம்மளோட ஸ்டடி பிளான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா கிராமர் வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருந்தது, 25 கொஷின்ஸ் இருந்தது. அண்ட் தென் வொக்காபுலரி அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸை சைமல்டேனியஸாக நம்ம பார்க்கணும். 15 கொஷின்ஸ் ஈச் இருக்குது. அண்ட் தென் ஜென்ரல் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக பண்ணணும். டெய்லி ஒரு 5 பேசேஜஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் தென் அபவுட் லிட்ரரி ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போயம் ஒரு ப்ரோஸ் அப்படிங்கிறது ரெகுலராக என்ன பண்ணணும், டெய்லி பேசிஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்படி ஆல்டுகெதராக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த 60 டேஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணி உங்களால் ஒரு நல்ல ஸ்கோரை கண்டிப்பாக எடுக்க முடியும். நமக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பராக குரூப் 4 கொஷின் பேப்பர் கிடச்சிருந்தது. ஸோ நம்ம குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பேசேஜஸ் நிறையா இருந்ததுன்னு பார்த்துருந்தோம். கிராமர் எல்லாமே ரூல்ஸ் அப்ளை பண்ணால் நமக்கு வர மாதிரி தான் இருந்தது. ஃபியூ சினானிம்ஸ் வந்து நமக்கு இன்டிஃப்ரெண்ட்டாக அவுட் ஆஃப் புக் போயிருந்துருக்கு. அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நம்ம புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 15 கொஷின்ஸ் படிச்சுட்டா அந்த 15 மார்க் கேரண்டீட் அப்படிங்கிறது தான். பேசேஜை பொறுத்த வரைக்குமே அப்படி தான். நமக்கு வந்து பேசேஜில் வந்து ஆன்சர் இருக்க போது, பட் என்னென்னா டைம் கன்சூமிங். நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸாமில் வந்து டைமை கன்சியூம் பண்ணி அந்த 20 கொஷின்ஸும் வித் தி ஆன்சர் அந்த புக்லெட்டில் இருக்க போகுது. ஸோ அதையும் நம்ம வந்து பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி பிரேக் பண்ணி கொஷினை கிராக் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரூப் 2ல் நீங்கள் கிளியர் பண்ணலாம். இங்கிலீஷ் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிவாக உங்களோட ஸ்கோரில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏன்னா நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம், கிராமருக்கு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். கிராமர் அண்ட் வாட் ஆர் த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பேசிக்ஸ் பார்த்தாச்சு. நம்ம கிளாஸுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். ஏன்னா யூ ஹாவ் 15 கிளாஸஸ் ஒன்லி. உங்களுக்கு ஓவராலாக 15 கிளாஸஸில் இங்கிலீஷை நான் கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு கண்டிப்பாக போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட போகிறோம். நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன அந்த ஸ்டடி மெத்தடில் பேரலாக என்னென்ன படிக்கணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேயா? ஸோ சிலபஸ் அப்டேட்டட். இதில் ஒரே சின்ன விஷயம் சொல்லிடலாம், நம்ம நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கணும். கிராமர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது. கிராமர் வந்து ரூல்ஸை படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 25 கொஷின்ஸ். வொக்காபுலரி பொறுத்த வரைக்கும் மெமரி பண்ணணும். மெமரிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப மெமரி போயம் மாதிரி அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருக்கணும். ஒரு 4-5 டைம்ஸ் ஒரு வேர்டை பார்த்தோன்னா பிக்சராக நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகும். அப்போது வொக்காபுலரி பொறுத்த வரைக்கும் நிறையா நம்ம வந்து மெமரி பண்ணுற விஷயம் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லிட்ரரி ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ரம் த புக் தான். அப்போ புக்கில் இருக்கிற அந்த போயம் அண்ட் ப்ரோஸை ஃபுல்லாகவே நம்ம படிக்கணும் வித் த glosaries. அண்ட் தென் ரீடிங் பேசேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்த 20 கொஷின்ஸை ஃபாஸ்டராக அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ரிமைனிங் தீஸ் திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலே போடுற மாதிரி தான் இந்த குரூப் 4ல் நம்ம கொஷின் வந்தது. ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் வந்து இந்த 3 பார்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. பட் ஃபியூ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸில் வந்து உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துட போகிறோம். ஸோ இதை வந்து இந்த 3மே ஆல்டுகெதர் என்ன அப்படின்னா மோர் ஆஃப் அ காமன் சென்ஸ் அண்ட் நம்மளோட நாலேஜ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு ஓவரால் வியூவு. இன்கேஸ் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே. ஸோ எல்லா பிடிஎஃப்லையுமே உங்களுக்கு வந்து சிலபஸ் இங்கே தான் இருக்க போகுது. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் சிலபஸை வந்து ஒரு தடவை பார்த்துருங்க. யூனிட் 1ல் கிராமர் தான் நம்ம ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க போகிற யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரூல்ஸை நல்லா படிச்சிட்டோம்னால இந்த 25 கொஷினும் ஈஸி தான். நமக்கு வந்து இப்போ வெயிட்டேஜ் அதிகம் இருக்குது, போர்ஷன் அதிகம் இருக்குது, கவலையே பட வேண்டாம். ரூல்ஸை வந்து ஷார்ட்டாக நம்ம மெமரி பண்ணிட போகிறோம். அந்த ரூல்ஸை வச்சு அப்ளை பண்ணி யூ கேன் கெட் த ஆன்சர் இன் பேப்பர். ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அன்னைக்கு வந்து ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தோம், வாட் இஸ் வாட் அப்படின்னு.
இப்போ என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இட், அதில் என்னென்ன கைண்ட்ஸ்லாம் இருக்குது, ப்ரொனவுன்னா என்னென்னலாம் வரும், வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸு, கன்ஜெக்ஷனில் கைண்ட்ஸ் ஆஃப் கன்ஜெக்ஷன்ஸ், இப்படி டீட்டெயிலாக என்ன பண்ண போகிறோம், இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பார்க்க போகிறோம். இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஹோல் ஆஃப் அ கிராமர் யூனிட்டுக்கு நமக்கு பேஸே என்ன அப்படின்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். இதை நல்லா லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வரப்போகிற டாபிக்ஸை ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு, பேசிக்கே எனக்கு வர்ப் என்ன அட்வர்ப் என்ன நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அப்போ நல்லா ஒரு தடவை எல்லாமே வாட் இஸ் வாட்டுங்கிற ஒரு லென்த்தியாக படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதர் திங்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது அதர் டாபிக்ஸ் படிக்கிறதுக்கு. அதனால் இந்த யூனிட் அண்ட் திஸ் கிளாஸ் இஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பேசிக்கை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இடையில சொல்லும் போது உங்களுக்கு புரியாது. அதோட இதை வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸி மெத்தடில் தான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் போகுது. கஷ்டமாக மனப்பாடம் பண்ணி டிஃபிகல்ட்டான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி இப்படி எல்லாமே நடத்த போகிறது கிடையாது. அதுதான் வந்து நானுமே ஒரு அட்வான்டேஜாக நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அப்ரோச்சை தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டாபிக் போயிடலாம். ஸோ அன்னைக்கும் பார்த்துட்டோம். ஒருத்தவங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வி நீட் அ சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனுங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கும். ஒரு வேர்டும் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஒரு பர்பஸ் வந்து அந்த சென்டென்ஸில் அதுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் என்ன அப்படின்னா 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அலாங் வித் த டிட்டர்மினர்ஸ். Noun, pronoun, verb, adverb, adjective, preposition, conjunction, interjection and determiners. ஸோ நம்ம அன்னைக்கு பேசிக் பார்த்தோம், இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இப்போ நவுனுங்கிறது பெயர்ச்சொல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு நேம் ஆஃப் அ பர்சனோ பிளேஸோ திங்ஸு இல்லை ஐடியாஸ் அனிமல்ஸ், யாரை பற்றி பேசுகிறோம் இல்லை என்ன பொருளை பற்றி பேசுகிறோம், ஸோ அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த நவுன் வந்து அந்த ஏதோ என்ன பேசினாலுமே யாரோ ஒருத்தவங்களை பற்றி தான் நம்ம பேசி ஆகணும், இல்லை ஒரு பொருளை பற்றி தான் பேசி ஆகணும். அப்போது திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் ஆஃப் அ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ என்னென்னா நம்ம குரூப் 4ல் கான்செப்ஷுவல் கொஷின்ஸும் வந்துருச்சு. இதை ஏன் நான் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக வெறும் வர்பு நவுன்னா என்னன்னு மட்டும் தெரியுமானா இல்லை, அந்த நவுன்னா என்ன அப்படிங்கிறது இப்போ என்ன ஆகணும் நம்ம படிச்சாகணும். ஏன்னா கான்செப்ஷுவலாகவும் கொஷின்னு கேட்டிருந்தாங்க. அப்போது ஸோ விச் இஸ் த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் ஆஃப் அ லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டால் யூ ஹாவ் டு ஆன்சர் நவுன். அண்ட் தென் இன்னும் டூ நியூ வேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ மேபி தெரிஞ்சிருந்தா வெல் அண்ட் குட், இல்லைனாலும் டேஞ்சபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஒரு வேர்டு இருக்குது. நவுனில் என்ன அப்படின்னா என்னெல்லாம் வரும், டேஞ்சபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம கண்ணால் பார்க்க முடிகிற தொட முடிகிற விஷயங்கள். வித் ஒரு 5 சென்சஸ் நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியணும். புக்கு, ட்ரீ இதெல்லாம் பார்க்க முடியும், தொட முடியும். அடுத்த வேர்டு இன்டேஞ்சபிள் ஐடியாஸ். இன்டேஞ்சபிள் ஐடியாஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம், ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஃப்ரீடமையோ ஹாப்பினஸையோ வி கேனாட் டச் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. பட் வி குட் ஃபீல். நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிது அப்படின்னா அது ஒரு ஃபீலிங். வி கேன் ஒன்லி ஃபெல்ட் தட் ஃபீலிங். அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, த்ரூ அவர் சென்சஸ் வந்து பர்சீவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதில் வரப்போகுது, ஐடியாஸ் அதில் வரப்போகுது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நேம் ஆஃப் அ பர்சன், ஸோ யாராக வேணால் இருக்கலாம். டேவிட், எமிலி, ஹீ, ஷீ, ப்ரனோனு, மதர், ஃபாதர், கிராண்ட் ஃபாதர், இப்படி எந்த ஒரு பர்சனோட நேமுமே இதில் தான் வந்துட போகுது, உங்களுக்கு நவுனில் வந்து வந்துட போகுது. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் அ பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏஷியா ஒரு கான்டினெண்ட்டாக இருக்கலாம், ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம், அமெரிக்கா, இந்தியா, ஒரு ஓஷன், பசிபிக் ஓஷன், இல்லை ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்னு சம் பிளேசஸ். ஸோ இதில் என்ன பிளேஸ், எனி கைண்ட் ஆஃப் பிளேசஸ் வந்து நமக்கு எதில் வந்துட போகுது அப்படின்னா நேம் ஆஃப் அ பிளேசஸ். அண்ட் திங்ஸ், எனி கைண்ட் ஆஃப் அ திங்ஸ், மொபைல், புக்ஸ், பென்சில்ஸ், டெஸ்க்கு, கார், டெலிவிஷன், ஷூஸ். அண்ட் ஐடியாஸ், ஐடியாஸுங்கிறது தான் என்ன, ஐடியாஸ், கான்செப்ட்ஸு, பிரின்சிபல்ஸு, இப்படி என்ன நேம் வேணால் நம்மளால் பார்க்க முடியாத தொட முடியாத விஷயங்கள் நம்ம என்னன்னு சொல்லிடுறோம் அப்படின்னா we will come under ideas or concepts. For examples, honesty, friendship, freedom, loyalty, anger, wisdom and memory. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பிரெயினில் நம்மளால் பர்சீவ் பண்ண முடியும். அவ்வளோதான். நம்ம வந்து 5 சென்சஸ் மூலயமா என்ன பண்ண முடியாது, பர்சீவ் பண்ண முடியாது.
ஸோ வாட் இஸ் நவுன் அப்படின்னு பார்த்துட்டோம். சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதில் எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ யூ குட் ஸ்டோர் இட். எக்ஸாக்டாக இதுதான் நவுன்னு நீங்கள் அந்த வேர்டை பார்த்தாலே என்ன பண்ணிடுவீங்க, டிக் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளோ படிக்கிறோமோ ஒரு டவுட் வர வேணாம். விமன், கேர்ள், பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு, இதான் கன்ஃபியூசிங்க, பேர் மட்டும் இருந்தால் தான் அப்படின்னு இல்லை. இப்படி எல்லா வேர்டையுமே படிக்கும் போது உங்களுக்கு நவுனுங்கிறது என்ன அப்படின்னு கரெக்டாக அந்த ஆப்ஷனில் டிக் பண்ண முடியும். we have people, places, animals, birds, aquatic, reptiles எல்லாமே சொல்லியிருந்தோம். ஐடியாஸ், ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் திங்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ், செக் யுவர் செல்ஃப் எக்ஸசைஸ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்தாச்சு. we have number of words. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா we have to separate it. பர்சனா, பிளேஸா, திங்கா, அனிமலா, இல்லை ஐடியாஸான்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐடியாஸ் வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் வரும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் இப்போ பிடிஎஃப் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுலேயும் என்ன பண்ணணும், டெய்லி ஒரு பேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கிளாஸ் எப்படி வேணால் வீக்லி 2 classes உங்களுக்கு இருக்கலாம், அந்த ஆர்டர் போயிட்டுருக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணணும் வீட்டில் அப்படின்னா ரெகுலராக கிராமர் நான் நடத்துனது, அந்த கிளாஸ் நடத்துனது அடுத்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அண்ட் தென் சினானிம்ஸ் படிச்சிருக்கணும். அண்ட் பேசேஜஸ் போட்டு பார்த்துருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் எனக்கு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் இட், ஐ வில் ரிப்ளை டு யூ. அண்ட் தென் ஸோ இந்த எக்ஸசைஸ் போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நவுன் பொறுத்த வரைக்கும் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட த்ரூ அவுட் இப்போ இந்த கிராமரில் அண்ட் தென் எக்ஸசைஸில் எந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னாலும் நவுனுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ அந்த நவுன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடர் கேட்டகரியில் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா 10 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்குது. எல்லாமே என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் கொஷின் எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 4 questions இஸ் எக்ஸ்பெக்டட். மினிமம் 2 questions, மேக்ஸிமம் 4 வரைக்கும் போகலாம் கண்டிப்பாக. ஏன்னா இது ஒரு ஃபாஸ்ட் டாபிக். இப்போ ப்ராப்பர் நவுன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்பர் நவுன். ஸோ பார்த்துக்கலாம், எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்துல் கலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு பர்சனை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். அப்போ அப்துல் கலாம். இந்தியா ஒரு கண்ட்ரியை நான் பர்டிகுலராக எடுத்துக்கிறேன், இந்தியா இஸ் அ கண்ட்ரி. அண்ட் தென் மிசைல் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நான் மென்ஷன் பண்ணுறேன். இல்லை ஒரு பர்டிகுலர் புக் நேம், புக்குன்னு சொல்லலை, விங்ஸ் ஆஃப் ஃபயர்னு சார் எழுதுன ஒரு புக்கு நேமை சொல்கிறேன். இப்படி ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேமோ, பர்சனோ, திங்கையோ, பிளேஸையோ நான் சொன்னேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ராப்பர் நவுன். ஓகே, ப்ராப்பர் நவுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் டு இண்டிகேட் யூனிக் நேம்ஸ் ஆஃப் யூனிக், ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கும். அதுதான் வந்து இப்போ ப்ராப்பர் நவுன் சொல்கிறோம். பர்டிகுலராக ஒருத்தர் சொல்லிட்டோன்னா என்ன, அது ஒரு பர்சன் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் மீனிங். யூனிக் நேம்ஸ் ஆஃப் பீப்புள், பிளேசஸ், ஆர்கனைசேஷன்ஸ், மந்த்ஸு, டேஸு, பிராண்ட்ஸு, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், பீரியட்ஸ். ஸோ இப்படி யூனிக்காக ஒரு பர்டிகுலராக ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராப்பர் நவுன். இப்போ இந்த ப்ராப்பர் நவுனுக்கு ஒரு ரூல் இருக்குது. CUP, கப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராப்பர் நவுன்னா எப்போ அப்படின்னா எப்பயுமே த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ப்ராப்பர் நவுன் இஸ் கேபிட்டல் லெட்டர். ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா யூனிக். ஸோ அந்த ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கணும், யூனிக்காக இருக்கணும் அந்த விஷயம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சன், ஒரு புக்கு, ஒரு லாங்குவேஜ், ஒரு கண்ட்ரின்னு பர்டிகுலராக நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ யூனிக் திங்காக இருக்கணும். தேர்ட் ஒன், நோ ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல் ஃபார்ம்ஸும் இருக்காது. ஏன்னா இப்போ ஒருத்தர்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் எப்படி எஸ் போட்டு எழுத முடியுமா? எஸ் போட்டால் என்ன, ஒருத்தருக்கு மேலே இருக்கிறது தான் என்ன ப்ளூரல் நவுன். அப்போது சிங்கிள் ப்ளூரல் நவுன்னா எப்பயுமே வராது ப்ராப்பர் நவுன். இதுதான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஸோ அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பீப்புள்னால் பர்டிகுலராக சொல்லணும், ஜான், மேரி, அந்த மாதிரி. பிளேசஸ் லண்டன், சென்னை, மவுண்ட் எவரெஸ்ட், ஒரு இடம் தான், பர்டிகுலராக ஒரு இடம் தான் இருக்குது. திங்ஸ், த மோனலிசா, ஈஃபில் டார், த பைபிள், ஸ்பெசிஃபிக் கார், ஒரு கார் பிராண்ட்னா அந்த ஒரு கார் பிராண்டில் தான் அந்த ஒரு கார் இருக்கும். டேஸ் அண்ட் மந்த்ஸ், பர்டிகுலராக ஒரு டே தான், மண்டேனா மண்டே மட்டும்தான், ஜான்வரினா ஒரு மந்தில் அது ஒரு மந்த்து. அண்ட் தென் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், World War II முடிஞ்சிருச்சா, ஒரே ஒரு World War II தான்.
த ரினைசன்ஸ் அந்த பர்டிகுலர் பீரியடை காலத்தை குறிக்கிறது. ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்கூல் நேம்னா அதில் ஒரு ஸ்கூல் தான் இருக்கும். லாங்குவேஜஸ் இங்கிலீஷ்னா ஒன் லாங்குவேஜ், ஸ்பானிஷ் ஒன் லாங்குவேஜ். நேஷ்னாலிட்டி எவ்ரி நேஷ்னாலிட்டி இஸ் சிங்குலர். அப்போது தே ஆல் சிங்குலர் நவுன்ஸ். ப்ராப்பர் நவுன்ஸ் will always be a singular noun. ப்ளூரல் கிடையாது. ஸோ இப்போ நைல் நதி அப்படின்னா நைல்னா என்ன சொல்லுவோம், நைல்ஸ்ன்னு சொல்லவே முடியாது எப்போவுமே. அப்போது தே வில் ஆல்வேஸ் பி a singular. ஸோ ப்ராப்பர் நவுன் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? வாட் இஸ் ப்ராப்பர் நவுன்னா ஸ்பெசிஃபிக்கலி வி ஹாவ் டு மென்ஷன் அ பர்சன், பிளேஸ், திங் ஆர் an idea. How you can identify it? It will have a capital letter at the as a first letter, and it's a unique thing, and there is no plural form. So this is the rules of the proper noun. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ப்ராப்பர் நவுனை அண்டர்லைன் பண்ணணும். நீங்கள் அண்டர்லைன் பண்ணி செக் யுவர் செல்ஃப். லைக் மும்பை, ரோஹித், ஃப்ளிப்கார்ட், த ஹிந்து, கொல்கத்தா, ராஜஸ்தான், ஜூலை, ஜெய்ப்பூர், ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, திரௌபதி முர்மு. ஸோ இவங்க எல்லாருமே என்ன, சிங்குலர் பர்சன், யூனிக் திங். ஸோ பர்டிகுலராக ஒன் திங் மட்டும்தான் இருக்கும். ஸோ தே ஆர் ஆல் ப்ராப்பர் நவுன்ஸ். நீங்கள் செக் யுவர் செல்ஃப், இது நீங்கள் போட்டு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா காமன் நவுன்ஸ் பார்க்க போகிறோம். காமன் நவுன்கிறது என்ன? காமனாக இப்போ இந்தியா, பாகிஸ்தான், ஜப்பான் சொன்னோன்னா இவங்க எல்லாரும் என்ன கேட்டகரி என்ன காமனாக சொல்லலாம்? எல்லாருமே என்ன, இந்தியா என்ன, பாகிஸ்தான் என்ன, ஜப்பான் என்ன அப்படின்னா the common category is called as country. அப்போ இந்த கண்ட்ரிங்கிறது தான் காமன் நவுன். ரோஸ், குறிஞ்சி, லோட்டஸ் அப்படின்னா இவங்க என்ன கேட்டகரியில் வராங்க? they all come under a category flowers. ஸோ அப்போ ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது காமன் நவுன். இஸ்ரோ, டிஆர்டிஓ, நாசா இதெல்லாம் என்ன? they are all unique ஆர்கனைசேஷன்ஸ். காமனாக இவங்களுக்கு என்ன நேம் நான் கொடுக்கலான்னா they are all organizations. ஸோ இஸ்ரோ, டிஆர்டிஓ, நாசோ மூணுக்குமே வந்து அக்ரோனேம்க்கு உங்களுக்கு டெஃபினேஷன் தெரியுமா? செக் பண்ணுங்கள். வாட் இஸ் இஸ்ரோ, டிஆர்டிஓ, நாசோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது இப்படி வந்து நம்மளோட எல்லா ப்ராப்பர் நவுன்ஸையும் ஒரு கேட்டகரியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வில் புட் இட் இன் அண்டர் அ காமன் நேம் விச் இஸ் கால்ட் அஸ் அ காமன் நவுன். கண்ட்ரி, ஃப்ளவர்ஸ், ஆர்கனைசேஷன். புரியுதா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்னு? வாட் இஸ் காமன் நவுன் அண்ட் ப்ராப்பர் நவுன். நவ் இப்போ காமன் நவுன் என்னென்னா when we say for a proper noun என்ன சொன்னோம்? ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலர்னு சொன்னோம். இங்கே என்ன சொல்ல போகிறோன்னா தே ரெஃபர்ஸ் டு ஜென்ரல், நான் ஸ்பெசிஃபிக் பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியா அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே நான் ஸ்பெசிஃபிக். காமனாக என்ன டேர்ம் யூஸ் பண்ண முடியும்? பீப்புள், டீச்சர், டாக்டர், ஃப்ரெண்ட், பார்க், ஸ்கூல், பீச், கார், புக், ஃபோன் எல்லாம் காமன். டாக், கேட், பேர்ட். டாக்னா அனிமல், தனி அனிமல் தான். டாகில் வெரைட்டி இருக்குது. என்ன டைப் ஆஃப் டாக்னு இருக்குது, என்ன டைப் ஆஃப் கேட்டுன்னு இருக்குது. காமனாக அந்த கேட்டகரிக்கு டாக், கேட், பேர்ட், பீட்சா. வாட் டைப் ஆஃப் பீட்சான்னு இருக்குது. பீட்சாலாம் வந்து தனி தானே மேம், தனியாக ஒரு சாப்பிட்ற பொருள் தான், கரெக்டு. பட் அது வந்து சப் கேட்டகரி இருந்துருச்சுன்னா இது வந்து காமன் நேமாக போயிடும், காமன் நவுனாக போயிடும். ஆப்பிள்ஸ், ஆப்பிள் விச் கைண்ட் ஆஃப் ஆப்பிள்னு இருக்குது. அதில் ஃப்ளேவர்ஸ் அண்ட் இப்போ க்ரீன் ஆப்பிள் கூட இருக்குது, ரெட் ஆப்பிள் கூட இருக்குது. ஸோ அதில் சப் கேட்டகரி இருந்துட்டால் திஸ் இஸ் த காமன். ஆப்பிள், பர்கர். கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லவ், ஹாப்பினஸ், ஃப்ரீடம் இதெல்லாம் யூனிக் திங். ஜென்ரலாக அந்த ஃபீலுக்கு என்ன சொல்லிடுறோம்? கான்செப்ட்ஸ்க்கு லவ், ஹாப்பினஸ், ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ திஸ் வில் கம் அண்டர் காமன் நவுன். ஸோ காமன் நவுன்ஸுக்கு ரூல்ஸ் இப்போ ஓகேயா? காமன் நவுன்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சா? அண்ட் தென் ரூல்ஸ் என்ன இருக்குது? அதே CUP போடுங்க. நோ கேபிட்டல் லெட்டர். பட் ஒரு சென்டென்ஸில் ஸ்டார்ட் ஆகும்போது வந்துச்சு அப்படின்னா அந்த எப்பயுமே ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணும். அந்த டைமில் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா கேபிட்டல். அதர் தென் தட் காமன் நவுன் வில் நெவர் கம் வித் த ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர். அடுத்தது நோ யூனிக்னஸ். இட் வில் மென்ஷன் த ஜென்ரல் கேட்டகரி. ஜென்ரலாக தான் எல்லாமே நம்ம பேசுவோம். அண்ட் ஆல்வேஸ் இது வந்து எப்படின்னா மோஸ்ட்லி ப்ளூரல் ஃபார்ம்ஸில் தான் இருக்கும். கேட்ஸ், மைஸ், டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி ப்ளூரல் ஃபார்ம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன? தே கேன் பி யூஸ்டு பை வித் கவுண்டபிள், அன்கவுண்டபிள், அப்ட்ராக்ட், கன்க்ரீட்டுன்னு எந்த நவுனோட வேணால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம்.
ஒரு காமன் நவுனுங்கிறது கவுண்டபிள்லையும் வரலாம், அவுன்கவுண்டபிள்லையும் வரும், அப்ஸ்ட்ராக்ட் கான்கிரீட் எல்லாத்துலேயுமே வரலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா காமன் நவுனோட ரூல்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ், பிளேசஸ், ஆப்ஜெக்ட்ஸ், ஐடியாஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ், ரெப்டைல்ஸ், இதெல்லாம் பர்டிகுலராக அந்த நேம் ஒரு கேட்டகரிக்கு கொடுக்குற காமன் நேம். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ இப்போ ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க. பிரியா அப்படின்னா ஒரு ப்ராப்பர் நவுன். அப்போ அவங்களோட காமன் நவுன் என்ன? ஷீ இஸ் அ கேர்ள். கேர்ளுங்கிறது காமன் நவுன். சரண்னா யார்? ஒரு மேல் இல்லையா, ஒரு பாய். டைகர் அனிமல், இந்தியா வந்து கண்ட்ரி. பீகாக் இஸ் அ பேர்டு. லம்பாகினி அப்படின்னா ஒரு கார். லம்பாகினி வந்து ஒரு கார். ஏஷியா வந்து காண்டினென்ட். தென் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி. எயின்ஸ்டைன் வந்து யார்? சயின்டிஸ்ட்டு. மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர். இப்படி ஒரு பர்டிகுலராக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராப்பர் நவுனுக்கு என்ன காமன் நவுன், எக்ஸாக்ட் காமன் நவுன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் செக் யுவர் செல்ஃப். ஓகே, அண்ட் தென் கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட் தேர்ட் நவுன் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டிவ் நவுன். ஓகே, கலெக்டிவ்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, எல்லாமே கலெக்ட் பண்ணுறவங்க மீனிங் வருதா? அப்போது ஒரு நிறைய ஒரே மாதிரியான நிறைய பேரோ இல்லை நிறைய திங்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதை கலெக்டிவாக they put up together and they have given a name. ஒரு பர்டிகுலர் நேம் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷிப் இருக்குது, ஒரு ஹோலாக ஒரு நேமை கொடுக்க போகிறேன். ஷிப் இருக்குது, நிறைய ஷிப்ஸ் இருக்குது. அப்போ அந்த அந்த கலெக்டிவ் ஆஃப் ஷிப்ஸை நான் என்னன்னு சொல்கிறேன், ஒரு நேம் கொடுக்குறேன், ஃப்ளீட் அப்படின்னு ஒரு நேம். கலெக்டிவ் நவுன்ஸுக்கு இந்த மாதிரி செப்பரேட்டாக நேம்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. நம்மளோட ஓல்டு PYQ கொஷின்ஸில் எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னா கலெக்டிவ் நவுன் கொஷின் ஒன்று வந்து கண்டிப்பாக வந்திருக்கு எப்போவுமே. எய்தர் மேட்ச்சில் கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் என்ன நவுன்னு கொடுத்துருவாங்க, அதுக்கான காமன் கலெக்டிவ் நவுன் நேம் என்னன்னு ஆப்போசிட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மேட்ச்சில் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. இல்லை சிம்பிளாக ஒரு டேஷில் கொடுத்துட்டு 4 கலெக்டிவ் நவுன்ஸ் கொடுத்துருவாங்க. க்ரௌடு, மாபு, டீம், ஃப்ளாக்குன்னு கொடுத்துட்றாங்க. அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா டேஷ் ஆஃப் அப்படின்னு இருக்கும். அப்போ அங்கே என்ன வரும் எக்ஸாக்டாக அந்த பர்டிகுலர் பீப்புள். இப்போ வந்து சோல்ஜர்ஸ்னால் என்னன்னு சொல்லலாம், ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லாமல் ஆர்மி. ஸோ குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸை என்ன சொல்லுவோம், எத்தனை சோல்ஜர் இருந்தாலும் அதை என்னன்னு சொல்லுவோம், கலெக்டிவாக வி கால் இட் அஸ் ஆர்மி. அப்போது டேஷ் ஆஃப் சோல்ஜர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் என்ன எழுதணும், சோல்ஜர்ஸோட கலெக்டிவ் நவுனுக்கு பேர் என்ன, ஆர்மி அப்படின்னு எழுதணும். அங்கே போலீஸ் என்ன வேணால் கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸ் PYQவில் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க இது வரைக்கும். அப்போ இந்த மாதிரி கலெக்டிவாக நான் பேசுறது, கலெக்ஷன் ஆஃப் ஷிப்ஸ் ஆர் வெசல்ஸ், அது என்னன்னு சொல்கிறேன், a fleet of ships sailed across the ocean. The army of soldiers defeated the enemy forces. இப்போ கீஸ் இருக்குது, ஒரு நிறைய கீஸ் இருக்குது. அப்போ அது என்னன்னு சொல்லலாம், நிறைய கீஸ் இருக்குன்னு சொல்கிறத விட என்ன கலெக்டிவ் நவுன் யூஸ் பண்ணலாம், பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃப்ளார்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ளார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட வாட் குட் பி பெட்டர் ஒன், பொக்கெட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது கலெக்டிவ் நவுன்ஸுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் சிமிலர் கேட்டகரியை புட்டிட் இன்டு எ ஹோல், ஒரு ஹோலாக சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் என்ன அப்படின்னா கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு கேட்ட கொஷினில் வந்த கொஷின் வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லிஸ்ட்டு, அந்த கலெக்டிவ் நவுன் லிஸ்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் இது எல்லாமே வந்து ரெகுலராக ஒரு 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா இந்த பேரலல் மேட்சை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. டீம் ஆஃப் பிளேயர்ஸ், கேலக், இதெல்லாம் வந்திருக்கு ஆல்ரெடி. ஸ்வாம் ஆஃப் ஃப்ளைஸ், பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ், அன் ஆர்மி ஆஃப் ants, ஹர்ட் ஆஃப் பேர்ட்ஸ், பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், flock of goats, இதெல்லாம் வந்து repeat. bucket of flowers, army of soldiers, and then shawl of fish, choir of singers, herd of cows, a bottle of milk, a cup of tea, a swarm of ants, a bowl of rice, லிட்டர் ஆஃப் ரைஸ் அப்படி சொல்ல முடியுமா, இல்லை, பவுல். ரைஸ்னா ஒரு பவுல்னு மென்ஷன் பண்ண, பவுல் ஆஃப் ரைஸ், அ பேர் ஆஃப் ஷூஸ், அ ஷவர் ஆஃப் ரெயின். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸ் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இதை என்ன பண்ணி ஆகணும்னா ஜஸ்ட்டு ரீட் மட்டும். எப்போல்லாம் டைம் அந்த ரிவிஷனோ டெஸ்ட்டோ வருதோ அந்த டைம் எல்லாமே என்ன பண்ணுங்கள், ஒரு ரீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ளாக்கா கோட்ஸு, பக்கெட் ஃப்ளவர்ஸ், ஆர்மி சோல்ஜர்ஸ், அந்த 2 பேட்டர்ன் என்ன பண்ணுங்க அப்படின்னா மெமரி பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸில் என்ன கொடுத்துருவாங்க, இங்கே டேஷ் கொடுத்துட போகிறாங்க, டேஷ் ஆஃப் கவுஸ். அப்போ கவுஸுக்கான கலெக்டிவ் நவுன் நேம் என்ன, ஹர்டு.
இப்போ கிரேப்ஸ்ன்னு இருக்கு. வாட் இஸ் இட்? எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏ பாட்டில் ஆஃப், இப்போ பவுலையும் பாட்டிலையும் கூட மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம் இல்லையா? பொருந்துமா? பொருந்தாது. அ பவுல் ஆஃப் ரைஸ், அ பாட்டில் ஆஃப் மில்க் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு என்ன பேட்டர்னோ அதை சிமிலர் பேட்டர்ன். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணி பாருங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களான்னு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோர்த் ஒன், காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு ஆக்சுவலாக காம்பவுண்ட் நவுன் சிங்குலர் ப்ளூரல் இந்த ரெண்டும் என்ன அப்படின்னா யூனிட் 2 வெக்காபுலரியில் வித் த ரூல்ஸோட டீட்டெயிலாக நம்ம அதில் பார்த்துருவோம். ஓகே, யூனிட் 2 வரும்போது இங்கே பேசிக் இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். காம்பவுண்ட் நவுன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, காம்பினேஷன் ஆஃப் 2 ஆர் மோர் வேர்ட்ஸ் தான். 2 வேர்ட்ஸை கம்பைன் பண்ணி ஒரு நியூ வேர்டாக மேக் பண்ணுறது, அதை தான் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காம்பவுண்ட் வேர்ட்ஸில் என்ன பண்ணலாம், 3 கைண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்பேஸ்டு காம்பவுண்ட் நவுன்ஸ்னா அந்த 2 வேர்டு காம்பினேஷனுக்கு இடையில ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்ததுன்னா அது ஸ்பேஸ்டு நவுன். ஸ்பேஸே இல்லை, டுகெதராக எழுதியிருக்கோம் அப்படின்னா அது க்ளோஸ்டு காம்பவுண்ட் நவுன். இல்லை ஹைஃபன் கொடுத்துருக்கோம், ஒரு ஹைஃபனேட்டட், மதர் ஹைஃபன் இன் ஹைஃபன் லா, அப்படி ஒரு ஹைஃபன் வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அது ஹைஃபனேட்டட் காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு ஒரு 3 கைண்ட்ஸ் இருக்குது. அதை மட்டும் இங்கே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கிரிக்கெட் பேட் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அப்போ இது ஸ்பேஸ்டு காம்பவுண்ட் நவுன். பை ப்ராடக்ட் ஒரு ஹைஃபன் யூஸ் பண்ணியிருக்கோம், மதர் இன் லா, பாசர் பை, ஹைஃபனேட்டட் காம்பவுண்ட் நவுன்ஸ். க்ளோஸ்டு ஆர் சாலிட் காம்பவுண்ட் நவுன்ஸ்னா என்ன அப்படின்னா ஸ்பேஸே இல்லாமல் ஒரு சிங்கிள் வேர்டாக யூஸ் பண்ணுறோம். சன்ஃப்ளவர், கிளாஸ் ரூம், ரெயின்ஃபால். So they are called closed or solid compound nouns. So இந்த types பார்த்துக்கோங்க. ஸோ இது 3 கைண்ட்ஸாக நம்ம காம்பவுண்ட் நவுன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அண்ட் தென் with the parts of speech என்ன அப்படின்னா we have a different formation of compound nouns. ஸோ நம்ம நவுன் ப்ளஸ் நவுனை வந்து மேட்ச் பண்ணலாம், நவுனையும் வர்பையும் என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணலாம். இப்போ நவுன் ப்ளஸ் நவுன்னா கிச்சன் கார்டன், ரெண்டுமே என்ன, கிச்சனுங்கிறது ஒரு பிளேஸு, கார்டன் ஒரு பிளேஸு, 2 நவுரை என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணால் கிச்சன் கார்டன் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ நவுன் ப்ளஸ் வர்பு, மவுத்துங்கிறது என்ன, ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, ஒரு நவுன். வாஷ் அப்படின்னா என்ன சொல்கிறோம், வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது செயல், அப்போ அது வர்பு. நவுன் ப்ளஸ் வர்ப், மவுத் வாஷ் அப்படின்னு சொல்கிறோம். வர்பு ப்ளஸ் நவுன், வர்ப்னா என்ன, ஒரு செயலாக இருக்கணுமா, வாட்ச், வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. மேன் அப்படிங்கிறது ஒரு நேம் ஆஃப் அ பர்சன், அப்போ verb ப்ளஸ் நவுன், வாட்ச் மேன். நெக்ஸ்ட் ஒன் ப்ரிப்போஷன் ப்ளஸ் நவுன். ப்ரிப்போஷனுங்கிறது நமக்கு தெரியும், அன், இன், ஆன், அட், இன்சைடு, அவுட் சைடு, ஓவர், அண்டர், ஆன், இதெல்லாம் ஒரு ப்ரிப்போஷனோட ஒரு நவுனை ஆட் பண்ணுறோம். ஓவர் கோட், கோட் அப்படிங்கிறது என்ன, நேம் ஆஃப் அ திங் இல்லையா, அதை ஒரு ப்ரிப்போஷனோட ஆட் பண்ணுறோம், ஓவர் கோட். இல்லை ஜிரன் ப்ளஸ் நவுன், ஜிரன்னா என்ன இருக்கணும், இட் ஷுட் பி இன் ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ப்ளீச்சிங் பவுடர், ஜிரன் ப்ளஸ் பவுடர் வந்து ஒரு நேம் ஆஃப் அ திங், நவுன் இல்லையா, ஜிரன் ப்ளஸ் நவுனாக இருக்கணும். நவுன் ப்ளஸ் ஜிரன், இல்லை ஃபஸ்ட்டு நவுன் வந்தது, ஹவுஸுங்கிறது ஒரு நேம் ஆஃப் அ பிளேஸ், நவுன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மேட், ஹவுஸ் கீப்பிங். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ப்ரிப்போஷன் ப்ளஸ் நவுன். ஸோ இந்த மெத்தடில் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் மெத்தட் தான் வச்சுக்கோங்க. குட் ஃபார் நத்திங், பெட் ஆஃப் லக், சாரி பெஸ்ட் ஆஃப் லக், ஈஸி டு பிளே. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வருது, அப்புறம் ஒரு ப்ரிப்போஷன் ஃபார், ஆஃப், டு வருது, தென் நவுன், இதெல்லாம் ஐடியாஸ், நத்திங், லக், பிளே. பிளே இஸ் அ verb actually. ஓகே, ஸோ இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை கம்பைன் பண்ணி we can make a compound noun. நவுன் ப்ளஸ் ப்ரிப்போஷன் ஒன்று பார்த்துட்டோம், லைக் மதர் இன் லா, ஃபாதர் இன் லா, பிரதர் இன் லான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நவுன் இங்கே ஒரு நவுன் இடையில ஒரு ப்ரிப்போஷன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த வேஸ் we can compound 2 nouns, இல்லை காம்பவுண்டிங் 2 words அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ஜாலியாக இருக்கிற விஷயம், கவுண்டபிள், அன்கவுண்டபிள். பேரில் என்ன இருக்குது அப்படின்னா we have the meaning. நம்மளால் ஒரு விஷயத்தை 1 2 3 கவுண்ட் பண்ண முடிஞ்சால் அது கவுண்டபிள். இல்லை என்னால் கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நான் இப்படி கையில் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு அமௌண்ட் ஆஃப் சுகரை வந்து இப்படி அள்ளி எடுக்கிறேன், அப்போ அதை 1 1 பை என்ன கவுண்ட் பண்ண முடிகிற விஷயங்கிறது கான்செப்ட் இல்லாத விஷயம். இல்லை நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு வாட்டர் அப்படியே எடுக்கிறேன், அது எவ்வளோன்னு நான் கவுண்ட் பண்ண முடியுமான்னா முடியாது. மேபி we can measure it, மெஷர் பண்ணலாம், நம்ம இத்தனை லிட்டர் வருது, இத்தனை கிலோ இருக்குது சுகர், அதை மாதிரி பண்ணலாமே, பட் we cannot count it. அதுதான் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ
ஸோ ஒரு ஆப்பிள், an apple, a school, பிக்சர்ஸ், ஃபஸ்ட்டு பிக்சர், செகண்ட் பிக்சர்ஸ், அந்த மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால கவுண்ட் பண்ண முடியணும். இஃப் வி கான் கவுண்ட் இட் லைக் சுகர், இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, அது கவுண்ட் பண்ண முடியுமானா கிடையாது. வாட்டர், அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கிறோம், இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிறோம். வாட்டர், அண்டர்ஸ்டாண்டிங், எத்தனை அண்டர்ஸ்டாண்டிங், எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போது cannot be countable. Singular or plural, both waysல வந்து நம்ம countable nouns இருக்கும். For example, there is a book on the table. ஒரு book. Those houses are very big, are in they. So plural and singular form எடுத்துக்கும். But this will always take a singular form. ஏன்னா there is some water. சம் வாட்டர், எவ்வளோன்னு சொல்ல முடியாது, நம்மளால தான் எவ்வளோனே சொல்ல முடியாது. அப்போ வாட்டர்னா அஸ் அ ஹோலாக தான் எடுத்து 1 வாட்டர், 2 வாட்டர், 3 வாட்டர் அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. இப்போ சம் வாட்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். தென் இதை வந்து என்ன அப்படின்னா சிங்குலர். இப்போ ஷி பாட் an umbrella, இதோட ஏ அண்ட் த வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏ அண்ட் த வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்? கேன் யூ ஹியர் மியூசிக், ஹியர் த மியூசிக், மியூசிக்லாம் சொல்ல முடியாது, அன்கவுண்டபிள் ஆகிடுது. அப்போது ஏ அண்ட் த டூ, சாரி த இல்லை, ஏ அண்ட் டூ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணலாம், சம் கேரட்ஸ், ஐ லவ் சம் கேரட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லவ். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் பி யூஸ்டு அலோனா வித் சம், அதை தனியாகவும் வரலாம், இன்ஃபர்மேஷன்னு சொல்லலாம், இல்லை லிட்டில் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரியும் சொல்லிக்கலாம். ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸை சொல்லிக்கலாம். அண்ட் ஃபைனலி எங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா டீஸ் இருக்கு இல்லையா, காஃபி, டீ, இதை மாதிரி வரும்போது மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா கேன் ஐ ஹாவ் 2 டீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டோன்னா என்ன அர்த்தம், 2 கப் ஆஃப் டீஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி டீ காஃபி கேட்கும்போது மட்டும் 2, 3 அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ். அதாவது எக்ஸப்ஷன் கேஸ்னால் எங்கே சொல்கிறனோ இல்லை இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சியில் எப்படி அப்படின்னா இப்போ நம்ம குரூப் 2 எழுத போகிறோம், ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட், அதனால சிம்பிளாக ரூலே இல்லாமல் வர விஷயத்தை கேட்குறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ எங்கேயாவது ஸ்பெஷல் கேஸ் இருக்கா அதை தான் தேடி கரெக்டாக அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க நமக்கு. தென் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னால் என்ன மேம், இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, எதெல்லாம் அன்கவுண்டபிளில் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்ட்ராக்ட் ஐடியாஸ் இருந்தது இல்லையா, அது எல்லாம் அன்கவுண்டபிளில் தான் வரும். லவ், ஃப்ரீடம், எஜுகேஷன், லக், ஹெல்ப், பியூட்டி, மியூசிக், தண்டர். இல்லை ஒரு ஸ்மாலர் பார்ட் அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் அன்கவுண்டபிள் தான் வச்சுக்கணும். சுகர், ரைஸு, சால்ட்டு, சாண்டு, ஃப்ளார், டர்ட், டஸ்ட், டிராஃபிக், கிராஸ், ஸ்பகட்டி. தென் சம் ஃபுட் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பீசஸாக, ஒரு ஹோலை வந்து ஸ்மால் பார்ட்ஸாக கட் பண்ணுறோம், அந்த மாதிரி இருந்தாலும் என்ன அப்படின்னா நமக்கு வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். பிரெட், ஃபிஷ், சீஸ், சாக்லேட், மீட், பக்கன், ஃபுட், ஹம்பர்கர். தென் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இது எதையுமே என்ன அப்படின்னா கவுண்டபிள் நவுன் கிடையாது. வாட்டர், மில்க், வைன், ஆயில், காஃபி, ரெயின், சூப், ஏர், ஸ்மோக், பிளட், ஜூஸ், ஃபாக். அண்ட் தென் மெட்டீரியல்ஸ், வுட்டு எத்தனை அப்படின்னு கவுண்ட் பண்ண முடியாது. வுட், பிளாக்ஸ் ஆஃப் வுட்டு மேபி வி கேன் கவுண்ட், பட் வுட் அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணுற விஷயம் கிடையாது. வுட், கிளாஸ், பேப்பர், கோல்ட், சில்வர், ஐஸ், அயன், காட்டன், wool, ஸ்டீல். அண்ட் தென் அன்கவுண்டபுளாக காமனாக இருக்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் எப்பயுமே என்ன அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸில் தான் வரும். ஃபர்னிச்சர், அட்வைஸ், ஒர்க், நியூஸ், இன்ஃபர்மேஷன், லக்கேஜ், மணி. ஸோ இது எல்லாம் ஸ்பெஷல் வேர்ட்ஸு, இது நல்லா மெமரி பண்ணிக்கோங்க அன்கவுண்டபிளில் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைப் சிங்குலர் அண்டு ப்ளூரல் நவுன். ஸோ சிங்குலர் ப்ளூரல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான விஷயம்னா ஈஸியான விஷயம். ஸோ ஒரு பர்சன், ஒரு பொருள் இருக்குது, ஒரு பர்சன் இருக்காங்க, இஃப் தே ஆர் ஒன் பர்சன் ஆர் திங் அப்படின்னா வி கால் இட் அஸ் அ சிங்குலர். இஃப் தே ஆர் மோர் தென் ஒன் பர்சன், இல்லை திங்ஸ் இருக்குது, பிளேஸ் இருக்குது அப்படின்னா வி கால் இட் அஸ் அ ப்ளூரல் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேட் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ சிங்கிள் கேட். 2 cats, கேட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஹவுஸ், ஹவுசஸ், மேங்கோ, mangoes. So more than, if it is more than one, we call it as a plural.
ஸோ இப்போ ப்ளூரல் நம்ம சொன்னபடி என்ன அப்படின்னா நமக்கு வந்து ப்ளூரல்ஸ் அண்ட் சிங்குலர் ப்ளூரல் தனி டாபிக் யூனிட் 2 வெக்காபுலரியில் இருக்குது. அங்கே என்ன பண்ண போகிறோம், ரூல்ஸ் எப்படி வந்து ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணணும், எப்படி ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் ரூல்ஸ் வந்து அதில் பார்த்துருவோம். ஸோ பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ளூரல் நவுனும் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள். சிங்குலர் டு ப்ளூரல் என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேன் வந்து மென், ஆங்கிற வவல் வந்து ஏ அப்படிங்கிற வவலாக சேஞ்ச் ஆயிருக்கு. விமன் விமென், இது டோட்டலி டிஃப்ரெண்ட். சைல்ட் சில்ட்ரன், ஆர்இன்னு ஒரு நியூ வேர்டாக ஆட் ஆயிருக்கு. இங்கே டூத், ஓ எடுத்துட்டு என்ன பண்ணுறோம், இ வவல் சேஞ்ச். இங்கே டிஃப்ரெண்ட், மவுஸ் மைஸ், ஆக்ஸ் இஎன் வந்து ஆட் ஆயிருக்கு, ஆக்சன். லீஃப், இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்ஐ கேன்சல் அவுட் பண்ணி விஇஎஸ், லீஃப் லீவ்ஸ். நைஃப் நைவ்ஸ், எஃப்இ கேன்சல் அவுட் பண்ணி விஇஎஸ் ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ, இதுக்கு என்ன ரூல் பார்த்தீங்கன்னா ஓல எண்டாக இருக்கிற வேர்டு பக்கத்தில் இருக்க வேர்டு கான்சனன்ட் வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா இஎஸ் ஆட் பண்ணும். டொமேட்டோ டொமேட்டோஸ். ஃபுட் ஃபீட் பார்த்தீங்கன்னா காமன் தான். தென் ஃபயர் மேன் மென் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் சிங்குலர் நவுன் வில் பி சேஞ்ச்டு இன்டு எ ப்ளூரல் நவுன். ஸோ சம் பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இங்கே. இது எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணால் ப்ளூரல் ஆகிடும். ஹேட்ஸ், ட்ரீஸ், டக்ஸ், ஃப்ளார்ஸ், டாக்ஸ், புக்ஸ், ஸ்டார்ஸ், ஆப்பிள்ஸ், டாய்ஸ், கப்ஸ், பால்ஸ், சேர்ஸ் அப்படின்னு ஜஸ்ட் வி ஆர் ஆடிங் எஸ் டு மேக் இட் அஸ் அ ப்ளூரல் வேர்ப். இங்கே ப்ளூரல் நவுன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் திங்ஸ். எஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணுறோம், லீஃப் லீவ்ஸ். பஸ் இஎஸ் ஆட் பண்ணால் ப்ளூரல் ஆகும், பஸ்ஸஸ். கிட் அப்படின்னா ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணாலே ப்ளூரல் ஆகிடுது, கிட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிங்குலர் ப்ளூரல் நவுன்ஸ் இருக்குது. ஆல் டைப் ஆஃப் ரூல்ஸை வந்து என்ன பண்ணுவோம் செகண்ட் யூனிட்ல பார்க்க போகிறோம். ஓகே, தென் அண்ட் ஃபைனலி கான்க்ரீட் நவுன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான. ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு 10th ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா இது 11th 12th ரேஞ்சுக்கு போயிட்டோம். வாட் இஸ் கான்க்ரீட் நவுன் அப்படின்னா ஃபிசிக்கல் திங் அப்படிங்கிறது தான் கான்க்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சாலிடாக ஏர்த்தில் இருக்கிற விஷயம், மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லலாம்னா கான்க்ரீட் அப்படின்னு சொல்லிடுவோம். யாராக வேணால் இருக்கலாம். ரெஃபர்ஸ் டு ஃபிசிக்கல் திங்ஸு, பர்சன், பிளேஸ். எல்லாருமே ஏர்த்துக்குள்ளே தான் இருப்பாங்களா, நம்மளால் பார்க்க முடியும், தொட முடியுமா? ஒரு பிளேஸ் இருக்குன்னா அங்கே போக முடியுமா? ஸோ அந்த மாதிரி த திங்ஸ் விச் கேன் பி பர்சீவ்ட் வித் த 5 senses. என்னெல்லாம் 5 sense? touch, hearing, sight, smell and taste. So இந்த 5 things வந்து நம்மளால பண்ண முடிஞ்சா they are called as a concrete noun. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ், இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்விசிபிள் திங்ஸாக இருக்கிற ஏர், மியூசிக். ஸோ இதை ரெண்டும் கேட்கும் போது ஒரு கன்ஃபியூஷன் வரும். இது வந்து அப்ட்ராக்டாக கான்க்ரீட்டாக நம்மளால தான் ஏரை பார்க்க முடியாது அப்படிலாம் இல்லை. ஃபிசிக்கலி ஏர்த்தில் அது வந்து என்ன ஆகிட்டுருக்கு, இருந்துகிட்ருக்கிற மெட்டீரியல் திங்ஸ். அதனால் ஏர், மியூசிக்கெல்லாம் எதில் தான் வரும், கான்க்ரீட்டில் வந்துடும். அடுத்து மைக்ரோஸ்கோபிக் திங்ஸ், பாக்டீரியா, ஆட்டம்ஸ். இதெல்லாம் தான் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க முடியும். நம்ம எர்த்துக்குள்ளே இருக்கிற ஃபிசிக்கல் திங் தான் அது, பாக்டீரியா, ஆட்டம்ஸ் எல்லாம். அப்போ தே ஆல்சோ வில் கம் அண்டர் கான்க்ரீட் நவுன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸ்பெஷல் கேஸ் இருந்தால் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி நம்ம கொடுப்பாங்க. காமனாக இருக்கிற டேர்ம்ஸை கொடுக்க மாட்டாங்க. எது டிஃபிகல்ட்டாக, எது வந்து வித்தியாசமாக இருக்குது, ஸ்பெஷலாக இருக்கோ அதை தான் மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சியில் நம்ம கொஸ்டினாக கேட்க போகிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் நிறையா. இப்போ எல்லாத்துக்கும் ஈச் எக்ஸாம்பிள் சும்மா ரீட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் சப்ஸ்டன்சஸ் என்னென்ன, ஸ்மார்ட் ஃபோன், பென்சில், கிளாஸஸ், எனி டைப் ஆஃப் லிவிங் பீங்ஸ். டக்கும் கான்க்ரீட் தான். கிரிமினல், மேத்தமெட்டிஷியன், ஃபுடி, எல்லாம் வேம்பயர் எல்லாமே கான்க்ரீட். ஏன்னா ஏர்த்துக்குள்ளே ஒரு ஃபிசிக்கலாக இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம என்னன்னு சொல்லிடுறோம், கான்க்ரீட்னு சொல்கிறோம். அண்ட் தென் இண்டிவிஜுவல் லிவிங் பீங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரியலாகவும் இருக்கலாம், ஃபிக்ஷனலாக மெத்திக்கல் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அதில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா மெட்டீரியல் கேரக்டர்ஸ் தான். அது வந்து ஏர்த்தில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற விஷயம். எந்த பிளேசஸ், ஸ்பெசிஃபிக் பிளேசஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போ அப்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரைட் ஆப்போசிட், நான் ஃபிசிக்கல் திங்ஸ். நான் ஃபிசிக்கல்னா என்ன அப்படின்னா we couldn't sense it. நம்மளால என்ன பண்ண முடியாது, சென்ஸ் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், we can feel it. ஃபார் எக்ஸாம்பிள்
இன்டெலிஜென்ஸ் எஜுகேஷன் இருக்குது அப்படின்னா அவங்க பிஹேவியர், இப்போ ஒரு ப்ராப்ளமை ஹீ இஸ் சால்விங் இன் அ வெரி ஃபாஸ்ட் மேனர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து அப்போது அந்த விஷயங்களை வந்து நம்ம அவங்க பிஹேவியர் வச்சு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி ஒன்று சொல்கிறோம். அது வந்து ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னா கிடையாது, ஃபிசிக்கலாக மெட்டீரியலாக பொருளானா இல்லை. அப்போ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வந்துடுது. அதே ஆப்போசிட்டாக இப்போ ஸ்கூல் யூனிவர்சிட்டிஸ்ன்னு இருக்குது, எஜுகேஷன் சம்மந்தமானது. அதெல்லாம் என்ன, ஸ்கூலுக்கு போக முடியும், நான் பார்க்க முடியும், யூனிவர்சிட்டி போக முடியும், பார்க்க முடியும், மெட்டீரியலாக இருக்கிற விஷயம். அப்போ அது கான்க்ரீட். மெட்டீரியலாக இல்லாத விஷயத்த நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் எஜுகேஷன். இதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்கிறோம். இன்னும் கன்ஃபியூசிங்காக இருந்தது அப்படின்னா அந்த லிஸ்ட்டை வந்து நமக்கு கொடுத்துட்றோம். எனி கைண்ட் ஆஃப் ஐடியாஸ், இமோஷன்ஸ், பர்சனாலிட்டி ட்ரையட்ஸ், அவங்க எப்படிப்பட்ட பர்சன், ஃபிலாசபிக்கல் கான்செப்ட்ஸ், என்னென்ன கான்செப்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸில் வந்துடுது. இண்டிபெண்டன்ஸ், கம்யூனிகேஷன், ஹாப்பினஸ், சேட்னஸ், மெச்சூரிட்டி, எலிகன்ஸ், பேஷன்ஸ், casuality, ethics, capitalism, democracy, இப்படி all kinds of ideas and concepts, emotion, triads, all this comes under abstract nouns. இதையும் மீறி கன்ஃபியூஷன். ஏன்னா இந்த பார்ட் ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு இதில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நவுன்ஸு இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கான்க்ரீட்டுங்கிற டிஃப்ரென்சியேஷனில் வராமல் எப்படி வந்திருக்குன்னா சம் வேர்ட்ஸை கொடுத்துட்டு ஹவு இட் இஸ் சேஞ்ச் அஸ் அ நவுன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நவுன்னா இதெல்லாம் பார்த்தா நம்ம நவுன்னு ஞாபகம் வந்துட்டா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஈஸியாக நவுன் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் டைப்பு கேட்டிருந்தா தான் நம்ம என்ன தேவைப்படுது, நமக்கு அது கான்க்ரீட் அப்ஸ்ட்ராக்ட் ஏதாவது கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இருக்குது. ஒருவேளை நவுனுன்னு கண்டுபிடிச்சாலே போதும், இப்படி சேஞ்ச் பண்ணால் அதை நவுன்னு சொல்லிட்டாலே போதும் அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியாக போயிடுது. அதையும் மீறி டவுட் இருந்தால் ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா ஒரு சஃபிக்ஸை இந்த சஃபிக்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு வேர்டோட ஆட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து நவுனாக சேஞ்ச் ஆனதாக அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மென்ட்டுன்னு இருக்குது, கவன் இருந்துச்சு அப்படின்னா வர்பாக இருக்கும், கவர்ன் பண்ணு, கவர்ன். அதே எம்ஏஎன்டி ஆட் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட், அப்போ நவுனாக சேஞ்ச் ஆகிடுது. இதை மாதிரி ஏசிஒய் ஆர்சிஒய், ஏஎன்சிஇ இஎன்சிஇ, மெயின்டெனன்ஸ் பெர்சிஸ்டன்ஸ், ஃபெமினிசம், பேட்ரியாட்டிசம், வெலாசிட்டி, அக்ரிமெண்ட், பிஸ்னஸ், கிளென்லினஸ், ஹாப்பினஸ், கைண்ட்னஸ். இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு எக்ஸாமில் வந்த கொஷின். கைண்ட்னஸ், அதாவது ரூல் தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக வேர்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். வேர்டு அங்கே இருந்தது, கைண்ட்னஸ்ங்கிற வேர்டு நமக்கு குரூப் 4ல் வந்திருந்தது. அப்போ அந்த வேர்டு என்னங்கிறது நமக்கு தெரியணும், அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதே நமக்கு கொஷினாகவே இருந்துச்சு. இப்போ கைண்ட்னஸ்ங்கிறது என்னது, இப்போ நவுன் இல்லையா? அப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி என்இஎஸ்எஸ்ல முடியுது, ஷிப்பில் முடியுது, எஸ்ஐஓஎன், டிஏஓஎன், இந்த மாதிரியான சஃபிக்ஸில் கம்ப்ளீட் ஆனிச்சு வேர்டு அப்படின்னா நவுன். இல்லை ஒரு வேர்டை கொடுத்தா நீங்கள் எந்த வேர்டை போடலான்னு பாருங்கள், இதில் ஒரு சஃபிக்ஸை போட்டு அதை கன்வெர்ட் பண்ண முடிகிறது தான் என்ன அப்படின்னா நவுன். ஸோ இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஆன்சர் பார்க்காம என்ன பண்ணுங்கள், ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆல்சோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், நாமினலைசேஷன். நாமினலைசேஷன் தான் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக கன்வெர்ட்டிங், அதாவது ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ நவுன் ஃப்ரம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒரு வர்பாக இருக்கிறத நவுனாக மாற்றுறது, ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கிறத நவுனாக மாற்றுறது, அப்படி மாற்றுற அந்த ப்ராசஸ் தான் நாமினலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆஃப்டர் 1885 ட்ரேட் வித் யூரோப் க்ரூ. க்ரூன்னா வளர்றது, வர்பாக இருக்குது, அதை நான் எப்படி நவுனாக சேஞ்ச் பண்ணலாம். ஆஃப்டர் 1885 there was a growth, TH ஆட் பண்ணிட்டோம், ஆட் பண்ணி நவுனாக மாற்றியாச்சு, growth in trade with Europe. அப்போ இங்கே நவுன். இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு 3 வேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வே நம்ம இப்போ அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே மெத்தட் தான். ஜஸ்ட்டு சஃபிக்ஸை நம்ம என்னென்ன ஆட் பண்ணோம், மென்ட்டு, டிஏஓஎன், எஸ்ஐஓஎன், என்இஎஸ்எஸ், ஏஷியன், இடிஎல், இந்த இதை வேர்ட்ஸ் எல்லாம் வர்போ இல்லை அப்ஜெக்டிவோட ஆட் பண்ணோம்னா இட் வில் பிகம் அ நவுன். இப்போ அட்மையர்னா என்ன அர்த்தம், அட்மையர் பண்ணு, ஒரு வர்பு, ஒரு செயலை செய்ய சொல்கிறோம், அதில் டிஐஓஎன் ஆட் பண்ணிட்டா என்ன ஆகிடுது, அட்மிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நவுனாக சேஞ்ச் ஆகிடுது. அரைவல், கேர்லெஸ், கேர்லெஸ்னஸ். இப்போ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க,
கேர்லெஸ்ன்னு இருக்கா, இங்கே கேர்ஃபுல், கேர்லெஸ், கேர்ஃபுல் எல்லாமே என்ன, இது ரெண்டும் என்ன, அட்ஜெக்டிவ். கொஷின் கேட்டிருந்தாங்க, அதை என்ன ஆட் பண்ணால் நவுன் ஆகும், கேர்லெஸ்னஸ். நெஸ் ஆட் பண்ணிட்டா என்ன ஆகிடுது, நவுன் ஆகிடுது. இப்போ இந்த கேர்லெஸ் கேர்ஃபுல்லுங்கிறது அட்ஜெக்டிவ், நெஸ் ஆட் பண்ணால் நவுனாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கொஷினை நான் சொல்கிறேன். ஃபெயில், ஃபெயிலியர், இன்க்ளூட், இன்க்ளூஷன், இன்டென்சிட்டி, பனிஷ், பனிஷ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஆடிங் சஃபிக்ஸஸ் we are changing the nouns. அடுத்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா சஃபிக்ஸ்லாம் ஆட் பண்ண வேணாம், ஸ்பெல்லிங் சேஞ்ச் மட்டும் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ப்ளீடை பிளட்டுன்னு சேஞ்ச் பண்ணால் நவுன் ஆகிடுது. லூஸ் அப்படிங்கிறது லாஸ்ன்னு சேஞ்ச் பண்ணால் நவுன். ப்ரூவ், ப்ரூஃப், செல், சேல் இதெல்லாம் வர்பாக இருக்குது, நவுனாக சேஞ்ச் ஆகிடுது. ஸ்பீக், ஸ்பீச்ன்னு சேஞ்ச் ஆகிடுது. ஸோ சஃபிக்ஸ் ஆட் பண்ணாமல் பை சேஞ்சிங் த ஸ்பெல்லிங் அட் த மிட் என்ன பண்ணுறோம், நவுனாக சேஞ்ச் பண்ணுறோம். இந்த த்ரீயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற வேர்டில் ஒரு வேர்டு கூட உங்களுக்கு தெரியாமல் போகக்கூடாது இந்த 3 எக்ஸாம்பிள்ஸில். சம் வேர்ட்ஸ் do not, ஓகே சில பார்த்தீங்கன்னா சேஞ்சே பண்ணாமல் வர்பு நவுன்னு 2 விதமாகவே நம்ம யூஸ் பண்ண முடிகிற வேர்ட்ஸ். அட்டெம்ப்ட், சேஞ்ச், கண்ட்ரோல், டிசையர், எஸ்கேப். ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா நம்ம வித்தவுட் சேஞ்சிங் we are making it as a noun also as a verb. ஸோ இந்த these things பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா டிசைடட் வர்பா இருக்கு, டெசிஷன் நவுன். ரிவ்யூடுனா வேர்பு, ரிவ்யூனா நவுன். டெலிஜென்ட்லி, த ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் டெலிஜென்ட்லி டு ஸ்கோர் வெல் இன் எக்ஸாம்ஸ். டெலிஜென்ட்லினா என்ன, அட்வர்பா இருக்கு, இங்கே விடாமுயற்சின்னு சொல்லலாம். என்ன பண்ணுறாங்க, விடாமுயற்சியோட எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே வந்து டெலிஜென்ஸ் அப்படின்னா நவுனா சேஞ்ச் ஆகிடுது, இஎன்சிஇ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த குரூப் 2ல் கொஷின் கண்டிப்பாக இதுலேருந்து வரும். ஓகே, இந்த பார்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு குரூப் 4லையும் இதுலேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நவுன் டேர்ம்ஸ் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னென்னா புக் எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ இங்கே எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம கிளாஸ் வந்து 15 கிளாஸ் தான் இருக்குது. ப்ரோஸ் அண்ட் போயம் ஒரு பிக்கெஸ்ட் பார்ட் வேறு இருக்குது. பட் கிராமருக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம 1 and 2 கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் தென் நான் வந்து உங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் போய்ட்ரிக்கு வரப்போகிறேன். அது வரைக்கும் உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா ஒரு போயம் அண்ட் போய்ட்ரியை நீங்கள் வந்து ஒன் டேயில் பார்த்துட்டு வாங்க. பட் நான் இந்த 2 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரோஸ் அண்ட் போயம் வந்துடுவேன். அப்போ நீங்கள் என் கூடயும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ என்ன விச் இஸ் த பெஸ்ட் வே ஃபார் யூ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்கா, பியூட்டி அப்படின்னு பார்த்தா என்ன ஆகிடுது, நவுன் ஆகிடுது. பிரெத், பிரெத், சிமிலர். என்டர், என்ட்ரன்ஸ், நோ, நாலேஜ், டெஃப் அண்ட் டெஃப் எது வந்து இந்த ஃபார்மை வேர்பா நவுனாக சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ்பிளைன் அப்படின்னா என்ன வேர்டு ஆட் பண்ணால் நவுன் ஆட் பண்ணும், எக்ஸ்பிளனேஷன், டிஏஓஎன் ஆட் பண்ணுறேன். ப்ரெடிக்ட்னா ப்ரெடிக்ஷன், வர்பை நவுனாக சேஞ்ச் பண்ணுறேன். இன்வெஸ்ட் பண்ணு, இன்வெஸ்ட்மெண்ட் நவுன் ஆகிடுது. சஸ்டைன் பண்ணு, சஸ்டைனபிள் ஃபார்ம் நவுன். ஸோ இந்த மாதிரி நவுன் சேஞ்ச் வேர்ட்ஸு இது எல்லா வேர்ட்ஸுமே ரீட் பண்ணுங்கள். நான் இதை ரீட் பண்ணால் என் போர்ஷன் முடிக்க முடியாது. பட் இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஷின் எக்ஸ்பெக்டடுங்கிறதுனால நான் உங்களுக்கு இதை எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் வரும்போது தயவு செஞ்சு அடுத்த கிளாஸ் வரும்போது அந்த ஏர்லியர் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா என் கூட ட்ராவல் பண்ணால் இந்த 15 கிளாஸஸில் நான் நடத்தி நீங்கள் கொஷின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த கிளாஸ் 15 அட்டன் பண்ணி நான் கொடுக்க போகிற பிடிஎஃப்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஹையர் ஸ்கோர் ஜென்ரல் இங்கிலீஷில் எடுக்க முடியும். ஓகே, ஜெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஷின்ஸ் இப்போ வரல, பட் பிவைக்யூஸில் நிறைய நமக்கு கேட்டிருக்காங்க, இருந்திருக்கு. இப்போது ஒரு சிம்பிளாக நம்ம பார்த்துடலாம். மேஸ்குலின், ஃபெமினின் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். மேல் டைப் சப் டைப் ஆஃப் மேஸ்குலின், ஃபீமேல் சப் டைப் ஆஃப் ஃபெமினின் சொல்லிடுவோம். பட் காமன் என்னென்னா எய்தர் டைப் இருக்கிறத வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், காமன். அவங்க மேல் டைப்பும் இருக்கலாம், அதில் ஃபீமேல் டைப்பும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட், ஆக்டர், கெஸ்ட்டு, பர்சன், லீடர் இவங்கெல்லாம். இப்போ ஸ்டூடெண்ட்னா
பாய் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரு கேட்டகரியில் வராங்க. அதுவே நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னா லைஃப்லெஸ் திங்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராக், பால், மவுண்டைன், பிளாங்கெட், வாட்ச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப்லெஸ் திங்ஸ் தான். அதுக்கு ஜெண்டர் அப்படின்லாம் கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த 4 டைப்ஸ் ஆஃப் ஜெண்டர். மேஸ்குலினில் பாய்னா அது அப்படியே ஃபெமினினில் என்ன வரணும், கேர்ள்னு வரணும். பிரதர், சிஸ்டர், மேன், உமன். அதுவே ரைட்டர், இப்போ இந்த ரைட்டர் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஏன் சொல்கிறேன், நம்ம கொஷினில் வந்திருக்கு ரைட்டர். ரைட்டருங்கிறது என்ன, ஒரு நவுன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் தென் ஸோ உங்களுக்கு ஓவராலாக எல்லாமே உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் படிக்கிறதுக்கு எல்லா லிஸ்ட்டும் கொடுத்தாச்சு, ஜெண்டர் லிஸ்ட்டு. ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் எப்போல்லாம் இந்த டெஸ்ட்டுக்கு வருதோ ஒரு 4 டைம்ஸ் அந்த ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பார்க்கும் போது உங்களுக்கு என்ன ஆகிடும், அதோட சிமிலர் பேட்டர்ன் வந்து மெமரிக்கு வரும். ஓகே. ஸோ இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக போக முடியாது, லேட் ஆகிடும். ஸோ பட் லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கலன்னா உங்களுக்கு படிக்காமல் படிங்கன்றதுக்காக இந்த லிஸ்ட்டை கொண்டு வந்து போட்டிருக்கேன். விஷயம் இதுதான், 4 டைப்ஸ் ஆஃப் ஜெண்டர் இருக்குது அப்படிங்கிறது தான். பட் சிமிலர் பேட்டர்னை நீங்கள் தான் மெமரி பண்ணி ஆகணும் இந்த லிஸ்ட்டை. அனிமல்ஸ்லேயும் அதே மாதிரி தான், சிக்கன், ரூஸ்டர், கேட்டில், புல். கேட்டிலுக்கு வந்து என்ன பண்ணோன்னா ரூஸ்டர், ஹென், புல், கவ், பக், டவ், ஜாக், ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமலுக்குமே என்ன அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஒரு நேம் இருக்குது. இது ஒரு தடவை வந்து கேட்டிருக்காங்க அனிமல்ஸில் இருக்கிற ஜெண்டர் பார்ட். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். காமன் ஜெண்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் சம் எக்ஸசைசஸ் இருக்குது. மாஸ்குலின், ஃபெமினின் இதுக்கு பேரலான ஃபெமினின் அனிமல் நேம் என்ன, ரூஸ்டர்னா ஹென் எழுதுறோம், பீகாக்னா பீஹென், ஸ்டாக்னா ஹென், லயன், லயனஸ். ஸோ அடுத்து என்ன இருக்குது, மேட்ச்சில் இந்த பார்ட்டில் மேல் அங்கிள்னு வந்திருக்கு அப்படின்னா அந்த பார்ட்டில் எகைன் வந்து ஃபீமேல், அவங்களுக்கு பேரலல் ஃபீமேல் என்ன, ஆன்டி. யங் மேன்னா யங் உமன். இதில் எது கரெக்ட் ஆன்சர்னு டிக் பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸசைசஸ் வந்து கண்டிப்பாக போட்டு பார்த்துங்க. நவுன் டாப்பிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஷின் இதில் கண்டிப்பாக வரப்போகுது. ஓகேயா. ஸோ அது மோஸ்ட் ப்ராபப்ளி கொஞ்சம் ஸ்பெஷல் கேசஸ்லேருந்து வரும் அப்படிங்கிறது தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் அதே குரூப் 4ல் இப்போ ஒரு கொஷின் இப்போ அங்கேருந்து தான் வந்துருச்சு, நமக்கு இருக்குது. அண்ட் தென் செகண்ட் கொஷின் நமக்கு அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஆல்ரெடி ஒரு 2 கொஷின் குரூப் 4லேயும் வந்திருக்கு. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ப்ரனவுன். ஸோ ப்ரனவுன் நம்ம பேசிக்காக பார்த்தோம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் என்ன பார்த்தோம், இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் வி ஆர் யூஸிங் ஏ ப்ரனவுன். ஏன் அப்படின்னா நம்ம ரெப்படேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் யூஸிங் ப்ரனவுன். ஒரு நேமை ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ணுறது, அந்த சென்டென்ஸில் பேசேஜ் ஃபுல்லாக சொல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஒரு ஃபீமேல் நேம் இருக்குது அப்படின்னா ஆனந்தி அப்படின்னு இருக்குன்னா அவங்களுக்கு ஷீ அப்படின்னு போட்டு இந்த பேசேஜ் ஃபுல்லாக எழுதும் போது பார்க்கவும் லிட்ரலாக டைம் கன்சூமிங்காக நமக்கு ரெப்படேஷனை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோன்னா வி ஆர் யூஸிங் ப்ரனவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் இஸ் அ ஹேண்ட்ஸம் பாய், ஹீ இஸ் மை ஸ்டூடெண்ட். இப்போ ராம்னு எகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து மேல் கேண்டிடேட், அப்போ நான் ஹீங்கிற ப்ரனவுன் யூஸ் பண்ணிக்கிறேன். சீதா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள், அப்போ இங்கே என்ன இருக்குது, சீதா வந்து ஃபீமேல், அப்போ நான் ஷீ யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரனவுன். அ டாக் இஸ் அ பெட் அனிமல், ஸோ அனிமல்ங்கிறதுனால இட் பாக்ஸ் அட் நைட் அப்படின்னு நான் ப்ரனவுன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நவுன்ஸ் வி ஆர் யூஸிங் த ப்ரனவுன்ஸ் டு அவாய்ட் ரெப்படேஷன். அப்போ என்னெல்லாம் வந்து நமக்கு வந்து ப்ரனவுன்ஸில் டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்ஜெக்ட் ப்ரனவுன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு மீட் அ பர்சன், அப்போ ஐங்கிறது எங்கே வருது, சப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணுது. அப்போ யாரெல்லாம் சப்ஜெக்டாக ஒரு சென்டென்ஸில் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஐ, வி, யூ, ஹீ, ஷி, இட், தே, இவங்க 7. அதே ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா ஹீ கேவ் மீ அ பென் அப்படின்னு சொல்கிறோன்னா ஹீ கேவ் மீ வந்து எங்கே வருது, ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுறதுனால ஆப்ஜெக்ட் பிளேஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம். ஸோ இந்த பிளேசஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஜெக்டாக வர ப்ரனவுன்ஸ் இது. பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஓனர்ஷிப் கொண்டாடுறது. மை பென், அவர் ஹவுஸ், யுவர் பென், ஹிஸ் டால், இந்த மாதிரி மை, ஹிஸ், ஹர், யுவர் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸில் வர்றது. அதே பொசசிவ் ப்ரனவுன்ஸ் யாருன்னா இந்த அட்ஜெக்டிவை
இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், மைங்கிறதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா மைன், திஸ் இஸ் மைன் அப்படின்னு சொல்கிறது. அவர்ஸ், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ், தர்ஸ், எஸ் போட்டு நம்ம சொல்கிறோம். இந்த பொசசிவ் அட்ஜெக்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரொனவுன்ஸ் வந்து பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. எந்த பிளேஸில் அது சென்டென்ஸில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே, இப்போ நம்ம சம் கேட்டகரிஸ் பார்க்க போகிறோம். இது மட்டும்தான் ப்ரொனவுனா, அந்த நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஹீ, ஷீ, தே, இவங்களுக்கு மட்டும் இருக்கிறது ப்ரொனவுன். ஆனால் இல்லை, வி ஹாவ் அ கேட்டகரிஸ், வி ஹாவ் சம் 10 கேட்டகரிஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ். என்னென்ன அப்படின்னு ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கோங்க, மெமரி பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. பர்சனல் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு பர்சனை இண்டிகேட் பண்ணுறது தான் பர்சனல் ப்ரொனவுன். நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் பர்சனல் ப்ரொனவுன், ஐ, மீ, யூ, தே, தெம், ஹீ, ஹிம், ஷீ, ஹர்னு சொல்லிட்டு பர்சனல் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுறோம். பொசசிவ்னாலே இப்போ அங்கே என்ன பார்த்தோம், ஓனர்ஷிப், என்னோடது, உன்னோடது அப்படின்னு சொல்கிறது. அப்போது மைன், யுவர்ஸ், தர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ், அவர்ஸ், இதெல்லாம் என்ன வந்துடும்னா பொசசிவ் ப்ரொனவுனில் வந்துடுது. டெமான்ஸ்ட்ரேட்டிவ், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, திஸ் புக், தட் பென், தீஸ் ஃப்ளவர்ஸ், தோஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவாக நம்ம சொல்லி காட்டுறது, அவங்க, அந்த புக்கு, அந்த பென் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் டெமான்ஸ்ட்ரேட்டிங் அன் ஆப்ஜெக்ட். டிஸ்ட்ரிபியூட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா எலாபரேட்டாக எல்லாருக்கும், எய்தர் எது வேணா, ஈச், நெய்தர், எனி, நன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் ஆர் சாக்லேட், ஐ ஆம் குட் வித் எய்தர், ரெண்டுமே எனக்கு ஓகே தான், எதுவாக இருந்தாலும் ஐ எம் அக்செப்டிங் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரெஃபர் டு ஈச் மெம்பர் ஆஃப் எ குரூப் இண்டிவிஜுவலாக, எய்தர் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு இண்டிவிஜுவலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஃபர் பண்ணுறேன் பீப்புளை. ரிலேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நவுனை வந்து நவுன் ஆர் ப்ரனவுனை அந்த மெயின் கிளாஸோட என்ன பண்ணுறது, ரிலேட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், மை கார் which is 20 years, அது எப்படிப்பட்டதுன்னா ரிலேட் பண்ணுறேன், மை கார் which is 20 years old doesn't connect to Bluetooth. ஸோ அந்த மாதிரி நவுனையும் ப்ரொனவுனையும் கனெக்ட் பண்ணுறது, அந்த ஸ்டேட்மெண்ட்டோட கனெக்ட் பண்ண ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவேன். தட், with, the what, which, who, whom, whose. The professor who ran the meeting ended it promptly. The professor அவர் யாருன்னா who ran the meeting. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ரிலேட் பண்ணுறேன். தட் இஸ் ரிலேட்டிவ் ப்ரனவுன். இன்டெஃபினைட் பார்த்தா உங்களுக்கு தெரியுது என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனோ திங்கோன்னு மென்ஷன் பண்ண முடியாத வேர்ட்ஸ், அதுதான் இன்டெஃபினைட் ப்ரனவுன். யாரெல்லாம், another, any, anybody, anyone, anything, both, either, everybody. இங்கே பார்த்தீங்கன்னா we need cashiers up front, anybody who is available please report to the front end. who, anybody, யாராக வேணா இருக்கலாம், யார் அவைலபிளாக இருக்கீங்களோ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்க. அப்போ ஸ்பெசிஃபை பண்ண முடியாது ஒரு பர்சனையோ திங்கையோ அப்படின்னா அது இன்டெஃபினைட் ப்ரனவுனில் வந்துடும். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் வந்து அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள், த கார் பிஹைண்ட் டு ஸ்வியர் தென் கரெக்டட் இட் செல்ஃப். அதுவே கார் பிஹைண்ட் டு ஸ்வர்வ்னா டைரக்ஷன் அப்படியே டைரக்ஷன் மாற்றி போயிடுச்சு, தென் இட் கரெக்டட் இட் செல்ஃப், அதுவே கரெக்ட் பண்ணிக்கிச்சு. ரிஃப்ளெக்சிவ், அதுவே ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த சப்ஜெக்டுக்கிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஹீ மேட் ஹிம்செல்ஃப் ஏ சாண்ட்விச், அவனே அவனுக்கு ஒரு சாண்ட்விட்சை ரெடி பண்ணிட்டான். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கே சப்ஜெக்டுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன்ஸ். மை செல்ஃப், யுவர் செல்ஃப், யுவர் செல்ஃப்ஸ். அண்ட் தென் இன்டென்சிவ் ஆர் எம்ஃபட்டிக். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன மீனிங்கில் வரும் அப்படின்னா subject of the sentence before the verb எப்படி இருக்கும்னா you did all of this yourself, நீயே பண்ணியா, இது எல்லாமே நீயாவே பண்ணியா அப்படின்னு கேட்குறோம். she herself said it wasn't an easy project, அவளே சொல்லிட்டா இது வந்து ஈஸி ப்ராஜெக்ட் கிடையாது அப்படின்னு. எம்பசிஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது தான் we call it as emphasis அப்படின்னு. அண்ட் இன்ட்ராகேட்டிவ்னா கொஷின் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், வாட், விச், ஹூ, ஹூஸ், ஹூம் அப்படின்னு. whose bike is this, what is the answer. reciprocal பார்த்தீங்கன்னா which shows relation with one another, each other, one another, இது ரெண்டு மட்டும்தான் இருக்கு. they ran into each other on the subway,
they have been fighting with one another for decades. So between two அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பிட்வீன் ஒன் அனதருக்கு இருக்க அந்த ரிலேஷனை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. மீனிங் வந்து இப்படி பார்த்தா உங்களால் ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் போதும். இன்ட்ராகேட்டிவ்னா கொஷின் பண்ணோம், பர்சனலாக ஒரு பர்சனை சொல்லும், டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா ஈச் எதுன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அந்த மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வேர்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ப்ரொனவுன் சொன்னோம் இல்லையா, ஒரே ஒரு எக்ஸசைஸ் பார்த்துருவோம். ஐ சா மிஸ்டர் பாலு திஸ் மார்னிங் அண்ட் கேவ் மிஸ்டர் பாலு மை ஹோம்ஒர்க். மிஸ்டர் பாலு மேலு, அப்போ நான் என்ன ப்ரொனவுன் அதை யூஸ் பண்ணலாம், and gave him my homework. gave him. அப்போ அந்த பிளேஸில் அந்த நவுன் என்னவோ அந்த நவுனுக்கு பதிலாக அங்கே ப்ரொனவுன் வந்து நம்ம யூஸ் என்ன யூஸ் பண்ணுறது நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒரு மாடல் பார்ப்போம். சேஞ்ச் பொசசிவ் அட்ஜெக்டிவ் இன்ட்டு பொசசிவ் ப்ரொனவுன். திஸ் இஸ் மை பென்னு சொன்னதை நம்ம எப்படி பொசசிவ் ப்ரொனவுனில் மாற்றலாம், மைக்கு அங்கே என்ன இருந்தது, மைன் இருக்குமா, திஸ் பென் இஸ் மைன். அப்போ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கணும். பேரல் வேர்ட்ஸ் என்ன அங்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஷார்ட் எக்ஸசைஸுங்கிறது அங்கே புக்கில் இருக்க எக்ஸசைஸு தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் போட்டு பாருங்கள். என்னால் அது எல்லாமே போட்டு பார்க்க நமக்கு டைம் இல்லை. வேர்ப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம். வேர்ப் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து ஒரு 5 டாபிக்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா வேர்பை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ், மெயின் வேர்ப், ஆக்சிலரி, ரெகுலர், இர்ரெகுலர், இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள், இது எல்லாமே வேர்ப் கண்டென்ட்டு டுகெதராக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாகவே நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று என்னென்னு. ஸோ பட் வேர்புக்கு பேசிக்கான வேர்ப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துட்டு போயிடுறோம். ஸோ வாட் அண்ட் ஆல் கம்ஸ் அண்டர் verb அப்படின்னு ஷார்ட்டாக பார்க்கலாம். ஆக்ஷன்ஸ் அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் அண்ட் ஸ்டேட் ஆர் கண்டிஷன். ஸோ இது எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுற திங்ஸ் எல்லாம் என்ன வரும் அப்படின்னா வேர்ட்ஸ் எல்லாம் வேர்பில் வரப்போகுது. என்னென்ன verbs referring to the actions. ஒரு மூமெண்ட் ஆஃப் பாடி இருக்கு ஒரு செயலை செய்யும் போதுனா this will come in actions. Example, walk, run, talk, sit, read, write, jog, cough, sleep, jump, sing, drink, teach, present, build, break, tow, toss, hug, fight. இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பார்ட்ஸ் ஆஃப் பாடியை யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஆக்ஷன்ஸ். செகண்ட் திங் என்ன அப்படின்னா do not necessarily involve a body movement. necessarily தேவைப்படாது. something we can feel அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா இமோஷன்ஸில் வரும். love, hate, envy, believe, trust, feel, interest, experience, care, cherish, sense, know, recognize, understand, comprehend, like, need, adore, loathe, appreciate. ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னா we could feel itself. ஒரு பாடி மூமெண்ட் இருக்கணும், ஒரு விஷயத்தை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாடி மூமெண்ட் தேவைப்படாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தேவைப்படாது, பிரெயின் மட்டும் போதும். தேர்டு ஒன் ஒரு ஸ்டேட் ஆர் கண்டிஷன். நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வீடியோவில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் தோஸ் தட் ரெஃபர் டு சிச்சுவேஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு சொன்னோம் இல்லையா. அப்போது ஹீ இஸ் அ டாக்டர். அவர் எப்படி இருந்தார், ஹீ இஸ் எ டாக்டர், அவர் ஒரு டாக்டராக இருந்தார், ஒரு ஹெல்பிங் வர்ப். இல்லை ஷீ பிகம் அ சிங்கர், அவள் எப்படி மாறுனா ஷி பிகம் அ சிங்கர். என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு. ஸ்டேட் ஆஃப் கண்டிஷன், அவங்களோட கண்டிஷன் என்ன, டாக்டர். ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இது அப்படியே மெமரி பண்ணிவிடுங்க. இதெல்லாம் ஸ்டேட் ஆஃப் கண்டிஷன் வேர்ட்ஸ். வில் பி, அப்பியர், சீம், பிகம், பீன், பீயிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வேர்ட்ஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸு இதெல்லாம். ஸோ இந்த 3 kinds தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are calling it as a verbs. ஜஸ்ட்டு வேர்ப்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்கள். இது சும்மா ஈஸியாக தான் இருக்கும். ஈஸின்னு சொல்கிறேன், பட் நீங்கள் போட்டு பார்க்கணும். அண்ட் ஃபோர்த் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் அட்வர்ப். ஸோ அட்வர்புங்கிறது என்ன சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேர்போ அட்ஜெக்டிவையோ இல்லை அட்வர்பையோ டிஸ்கிரைப் பண்ணால் அது என்னன்னு சொன்னோம், அட்வர்ப் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த அட்வர்ப் இப்போ பார்த்தீங்கன்னா ஹீ ரைட்ஸ் ஹிஸ் பைசைக்கிள் கேர்ஃபுல்லி. இதில் இன்னும் ஈஸியாக என்ன முடிஞ்சிருச்சு, எல்ஓயில் முடிஞ்சிட்டா அட்வர்ப்னு நம்ம படிச்சிருக்கோமா. அப்போது கேர்ஃபுல்லி என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும்.
இங்கே அந்த வர்பை டிஸ்கிரைப் பண்ணுது. ஹீ ரைட்ஸ் ஹிஸ் பைசைக்கிள் கேர்ஃபுல்லி. எப்படி ரைட் பண்ணா? கேர்ஃபுல்லி ரைட் பண்ணா. ஹீ ரைட்ஸ் ஹிஸ் பைசைக்கிள் கேர்லெஸ்லி. சார் என்ன பண்ணுறாரு? மோதி கீழே விழுந்துட்டாங்க. அப்போது இந்த ரைட்ஸ் எப்படின்னா கேர்லெஸ்ஸாக ரைட் பண்ணா. அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால தீஸ் வேர்ட்ஸ் ஆர் அட்வர்ப்ஸ். அதுவும் இல்லை, இன்னொரு க்ளூ இருக்குது. என்ன? நம்ம என்ன செக் பண்ணலாம்? ஒரு கொஷினை கேட்டு பார்க்கலாம். வேர், ஹவு ஆஃபன், ஹவு வென். இந்த 4 கொஷின் என்ன டைமில் நடக்குது, என்ன மேனரில் நடந்தது, எத்தனை தடவை நடந்தது, இல்லை என்ன பிளேஸில் நடந்தது, இதுக்கு ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா அந்த வேர்டை அட்வர்ப் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ வாக் ஸ்லோலி. எப்படி நடந்தா? ஸ்லோவாக நடந்தான். அப்போது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது ஸ்லோலி, அப்போ அட்வர்பு. யூ ரன் ஃபாஸ்ட். எப்படி ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணா? ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணா. அப்போ இது வேர்பு, இது அட்வர்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் வெரி குட். குட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால வெரி வந்து அட்வர்ப். ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ் தான். அப்போ அதை என்ன பண்ணுறா? எவ்வளோ பியூட்டிஃபுல்? எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். அப்போ இது அட்வர்பு. இது அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால. ஸோ if a word describes a verb இல்லை adjective இல்லை ஒரு adverb-ஐயே டிஸ்கிரைப் பண்ணாலும் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as an adverb அப்படின்னு சொல்கிறோம். ஓகே மேம், இப்போ adverb-க்கு வந்து இன்னுமே எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. என்ன வேர்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா அதுக்கும் கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் இருக்குது. அதுக்கு க்ளூ வேர்ட்ஸும் நமக்கு இருக்குது. ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸ் என்னன்னு மட்டும் நீங்கள் அப்படியே ரீட் பண்ணிக்கலாம். டைம் அட்வர்ப்ஸ் இருக்குது, பிளேஸ் அட்வர்ப்ஸு, நம்பர், ஃப்ரீக்வன்சி, ஹவு மச் அப்படிங்கிறது ஹவு மெனி இல்லை ஹவு மச், குவான்டிட்டி, ரேஞ்சு, எக்ஸ்டென்ட், டிகிரி இல்லை மேனர், ரீசன், அஃபர்மேஷன் ஆர் நெகேஷன், பாசிட்டிவா நெகட்டிவா இல்லை இன்ட்ராகேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் அ கைண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வேர்ப்ஸோட லிஸ்ட்டு கொடுத்தாச்சு. இது ஃபுல்லாகவே எவ்வளோ முடியுமோ ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள். முடிஞ்சது அப்படின்னா ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஹீ saw me yesterday. எப்போ? when he saw me yesterday. அப்போ டைம். ஒரு டைமை மென்ஷன் பண்ணுற வேர்ட் அது எல்லாம் எதில் வந்துடும்? அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம். டுடே, டுமாரோ, எஸ்டர்டே, லாஸ்ட் நைட், லாஸ்ட் டே, நெக்ஸ்ட் மந்த்து, டே ஆஃப்டர் டுமாரோ, இமீடியட்லி, இது எல்லாம் என்ன? ஒரு காலத்தை குறிக்குது. அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம். இல்லை அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ். he was sitting here. இங்கே எது பிளேஸை குறிக்குது? இந்த பிளேஸில் ஹியர். சிட்டிங், he is sitting here. மிஸ்டர் தாக்கூர் lived there. ஒரு பிளேஸை காமிச்சு he lived there. அப்போ இதுவும் ஒரு பிளேஸை குறிக்குது. அப்போது அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ் வந்துச்சு. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்தால் they are adverbs of place. என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது? ஹியர், தேர், ஹித்தர், தித்தர். ஹித்தர் தித்தர்னா ஒன்றும் இல்லை. இந்த ஹியர் அண்ட் தேருக்கு தேரை தான் நம்ம முன்னாடி எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஹித்தர் தித்தர்னு யூஸ் பண்ணுவோம். வித்தின், அவுட், அவே, வெளில இருந்தாங்க, டவுன், எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும், சம்வேர், எல்லாமே இந்த பிளேஸை மென்ஷன் பண்ணுற வேர்ட்ஸ். தே ஆர் அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ். தென் அட்வர்ப்ஸ் ஆஃப் நம்பர். நம்பர்னா என்னது? வி ஆல்வேஸ் ட்ரை டு டூ அவர் பெஸ்ட். இங்கே எது நம்பர்? ஆல்வேஸ்னா எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை மென்ஷன் பண்ணுது. ஃப்ரீக்வன்சி, எத்தனை தடவை? ஆல்வேஸ், எப்போவுமே. என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது? ஒன்ஸ்னா ஒரு தடவை, ட்வைஸ், த்ரைஸ், எகைன், செல்டம்னா ரிப்பீட்டடா, ஆல்வேஸ், நெவர், ஆஃபன், ஸ்கேர்ஸ்லி, ஹார்ட்லி, ரேர்லி. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் டேக்லேயும் நமக்கு யூஸ் ஆகும். செகண்ட்லி, ஃபர்ஸ்ட்லி, தேர்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வன்சி, அட்வர்ப்ஸ் ஆஃப் நம்பர். எவ்வளோ எக்ஸ்பிரஸ் த ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா நம்பர், எத்தனை தடவை இல்லை எவ்வளோ, ஹவு ஆஃபன் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறது. குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஷி வாஸ் வெரி டயர்டு. எவ்வளோ டயர்டு? ரொம்ப டயர்டாக இருந்தாங்க, வெரி டயர்டு. அது என்னெல்லாம் வேர்ட்ஸு? டூ, வெரி, குவைட், இனஃப், ரேதர், ஃபேர்லி, என்டையர்லி, ஆல்டுகெதர், பார்ட்லி, நியர்லி, ஃபுல்லின்னு சொல்லிட்டு எவ்வளோ தர, ஹோல்லியா, பார்ஷியலியா. அப்போ அந்த குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணுற அட்வர்ப்ஸ். தென் மேனர். என்ன மேனரில் ஒரு விஷயம் நடக்குது? ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். எப்படி ஒர்க் பண்ணால்? ஹார்டாக ஒர்க் பண்ணாங்க. வைஸ்லி, நல்லா புத்திசாலித்தனமாக ஒர்க் பண்ணாங்க. சீரியஸ்லி, ரொம்ப சீரியஸாக எஃபர்ட் எடுத்து பண்ணாங்க. பிரேவ்லி, ரொம்ப வீரமாக பண்ணாங்க. அப்போது
என்ன மேனரில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க செஞ்சாங்க, அதெல்லாம் அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். அட்வர்ப்ஸ் ஆஃப் ரீசன் பார்த்தீங்கன்னா கம்மி தான் வேர்ட்ஸ் நமக்கு. such as, hence, therefore, consequently 4 வேர்டு தான் இருக்குது. I therefore left school. இந்த ரீசன்னால நான் இந்த ஸ்கூலை விட்டு போயிட்டேன். அப்போ ஒரு ரீசனை வந்து சொல்கிறோம். Consequently, it happened. Therefore, I bought this. அப்போ ஒரு ரீசன்னால ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா they are adverbs of reason. Then affirmation or negation பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஷுவர்லி ஹீ இஸ் ரைட் அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவ் அட்வர்ப். ஐ டு நாட் நோ ஹர், ஒரு நாட் வந்துச்சு அப்படின்னா ஒரு நெகட்டிவ் அட்வர்ப். ஸோ அது என்னெல்லாம் வேர்ட்ஸு சச் எஸ், நாட், ஷுவர்லி, சர்டன்லி, இண்டீடு, பை நோ மீன்ஸ் நெகட்டிவ் ஆகிடுது, நாட் அட் ஆல், எஸ் பாசிட்டிவ், நோ நெகட்டிவ், ப்ராபப்ளி பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் அண்ட் அஃபர்மேட்டிவ் வேர்ட்ஸு. ஃபைனலி இன்ட்ராகேட்டிவ் நமக்கு தெரிஞ்சது ஒரு கொஷினிங் வேர்ட்ஸாக இருக்கணும். வென் டிட் த மேட்ச் ஸ்டார்ட், how deep is this lake? So interrogative adverbs யாரெல்லாம் when, how long, where, whence, with, how often, why, in what way, in what degree. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. we have some lot of words பர்டிகுலராக கேட்க போகிறதில்ல. ஒரு க்ளூ சொல்கிறேன். டென்ஸ்லேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலத்தை குறிக்குது, இந்த வேர்டெல்லாம் வந்தால் டென்ஸ், இந்த டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸுக்கு இந்த வேர்டு அப்படின்னு அதுலேயும் நம்ம ஒரு க்ளூ கொடுப்போம். பட் இன்டர் ரிலேட்டடாக இட் வில் பி யூஸ்ஃபுல், அவ்வளோதான். ஸோ செக் பண்ணிக்கோங்க அந்த வேர்ட்ஸ், அட்வர்ப் வேர்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ண முடியுதா உங்களாலன்னு பாருங்கள். அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் அந்த அட்வர்ப்ஸ் என்ன பண்ணோம், வேர்பு, அட்வர்பு, அட்ஜெக்டிவ் மூணுமே வந்து என்ன பண்ணோம், டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஏதாவது வேர்டை போட்டால் அது அட்வர்ப் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அட்ஜெக்டிவ் அதுக்கு ஆப்போசிட். திஸ் வில் டிஸ்கிரைப் ஒன்லி த நவுன், டிஸ்கிரைப் ஆர் இட் வில் மாடிஃபை த நவுன். நவுனை மட்டும் சொன்னிச்சு அப்படின்னா அதுதான் அட்ஜெக்டிவ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டாம் இஸ் ஹாப்பி. யார் ஹாப்பியாக இருக்கா, அந்த டாம். டாமுங்கிறது யார் இங்கே, நவுன் இல்லையா. அப்போது அந்த நவுன் வந்து ஹாப்பியாக இருக்காங்கன்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம். அப்போ அது வந்து அட்ஜெக்டிவ். குவாலிஃபைங் வேர்ட்ஸ். ஸோ அந்த அட்ஜெக்டிவை குவாலிஃபை பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் உமன். விமன்கிறது நவுனு, அவங்க எப்படிப்பட்ட விமன், பியூட்டிஃபுல் உமன், அட்ஜெக்டிவ். ஸோ அந்த நவுன் என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் குவாலிஃபை பண்ணுற மாதிரி ஒரு வேர்டை புட்டப் பண்ணுது. விஜய் இஸ் ஹேண்ட்ஸம் அண்ட் இன்டெலிஜென்ட். ஸோ விஜய் வந்து என்ன அப்படின்னா ஹேண்ட்ஸம் அண்ட் இன்டெலிஜென்ட். அப்போ இந்த ரெண்டு வேர்டுமே என்ன, விஜயை டிஸ்கிரைப் பண்ணுது. ஒருவேளை அஜித் ஃபேன்ஸ் இருந்தால் ரெண்டு பேரையுமே போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாரை போட்டுக்கலாம். பட் ஒன் திங், ஃபேனாக இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறது திங்க் பண்ணிக்கணும். ஃபேனாக இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய பெனிஃபிட் இல்லை. அதாவது அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா தே ஹாவ் பீன் ஒர்க்டு ஹார்ட் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க் ஹார்ட் பண்ணி நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு போனீங்கன்னா நீங்கள் யாருன்னு வந்து என்ன பண்ண முடியும், மற்றவங்களுக்கு தெரிய வைக்க முடியும். ஸோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் யார் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் ஹேண்ட்ஸம் அண்ட் இன்டெலிஜென்ட். ஸோ அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஹேண்ட்ஸம், இன்டெலிஜென்ட் அப்படின்னு போட்டுக்கோம். ஹி ஹேஸ் எ பிக் ஹவுஸ். ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், என்ன பண்ணுறோம், பிக் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஹவுஸ் எப்படிப்பட்ட ஹவுஸு, பிக் ஹவுஸ். இட் இஸ் எ சார்மிங் சீனரி. சீனரிங்கிறது நவுன், அது எப்படிப்பட்ட சீனரி, சார்மிங் சீனரி. ஹீ இஸ் ரிச். யார் ரிச்சு, அந்த நவுன் தான் ரிச். ஸோ இஃப் a word describes the noun, they all come in adjective. ஓகே. ஸோ என்னெல்லாம் அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸு, பியூட்டிஃபுல், ஹேண்ட்ஸம், இன்டெலிஜென்ட், பிக், சார்மிங், ரிச். ஸோ அது எல்லாமே இந்த நவுன்ஸை வந்து டினோட் பண்ணுது. ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் நம்மளோட அந்த இன்ட்ரோ கிளாஸில் பார்த்துட்டோம். ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேப்ஸ் என்னெல்லாம் நமக்கு வந்து அட்ஜெக்டிவ்ஸ் டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா ஒப்பீனியன், சைஸ், ஏஜ், ஷேப், கலர், ஆரிஜின், மெட்டீரியல், பர்பஸ். ஸோ இதில் எதை வேணால் டிஸ்கிரைப் பண்ணலாம். பட் இட் ஷுட் கம் இன் திஸ் பர்டிகுலர் ஆர்டர். ஓஎஸ், ஏஎஸ்எஸ், காம்ப், ஓசாஸ், காம்ப் அப்படின்னு
நீங்கள் இதை எழுதி இது என்ன அப்படின்னு நீங்களாக வந்து கீழே எழுதணும். ஸோ ஒரு நோட் போட்டுருங்க ப்ளீஸ். நோட் போட்டுட்டு கண்டிப்பாக எனக்காக என்ன பண்ணுங்கள், உங்களோட ரீட் பண்ணுறீங்க என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்கிறோம் ஒரு நோட்ஸ் எடுங்க. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை நீங்கள் படிக்கும்போது இன்னும் பிக்சர் மெமரி நல்லாயிருக்கும். ஸோ நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிக் ஓல்டு க்ரீன் ஆன்டிக் கார். காருங்கிறது நவுன். அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, பிக்கு சைஸு, ஏஜு, கலரு, அதோட ப்ராப்பர்ட்டி மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே ஹாவ் மென்ஷன்டு த அட்ஜெக்டிவ்ஸ். இதுக்கு இதை மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, அதில் ஒன்றும் இல்லை. இது அப்படியே நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸில் என்ன அப்படின்னா கைண்ட் இருக்குது. என்ன சொன்னோம், நவுனை டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னோமா. அப்போ எப்படிலாம் என்னெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணோன்னா ஆஃப் வாட் கைண்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணோம். அவங்க என்ன கைண்ட் ஆஃப் பீப்புள் பர்சன். ராம் இஸ் எ டால் மேன் அப்படின்னா அவங்க குவாலிட்டியை வந்து டாம் வந்து டால் ஆனது. அப்போ வாட் கைண்டுன்னு மென்ஷன் பண்ணுது. இல்லை வாட் ஹவு மச் குவான்டிட்டி எவ்வளோன்னு சொல்லணும். எ குட் டீல் ஆஃப் எ கிரேட், a large amount of, a lot of, a little அப்படின்னு சொல்கிற இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா how much. அப்போ வந்து குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணுற அட்ஜெக்டிவ்ஸ். நம்பர் மென்ஷன் பண்ணுற அட்ஜெக்டிவ்ஸ் ரெண்டு விதமாக கேட்கலாம். how many இல்லை in what order. how manyன்னு கேட்டுடுச்சு அப்படின்னா அது கார்டினல். how manyன்னு கேட்குறதுல என்ன அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் கார்டினல் அட்ஜெக்டிவ்ஸ் ஆர்டினல் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லலாம். கார்டினல்னா 1 2 3ங்கிற நம்பரை மென்ஷன் பண்ணோம். ஆர்டினல் அப்படின்னா என்ன பொசிஷனில் இருக்காங்க, ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டா அந்த பிளேஸை மென்ஷன் பண்ணோம். த ஃபஸ்ட் சாப்டர் ஆஃப் திஸ் புக் இஸ் சின்டாக்ஸ். ஹூ வில் பி த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அப்போ இதெல்லாம் என்னது ஆர்டினல்ஸ். கார்டினல்னா சுதீர் பாபு ஹீ ஹேஸ், இங்கே இருக்கு ஹீ ஹேஸ் 4 pens. Sudhir Babu has only one daughter. 1 2 3 4 5 அந்த மாதிரி நம்பரை மென்ஷன் பண்ணுச்சுன்னா how many அப்படிங்கிற கொஷினில் கார்டினல் வரும். அண்ட் வாட் ஆர்டர் எந்த பொசிஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு சாப்டரு, எந்த பொசிஷன் நெக்ஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர். அப்போது இன் வாட் ஆர்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது. அது ரெண்டுமே என்னன்னா டெஃபினட்டாக நம்ம சொல்லிடலாம். பட் இன்டெஃபினட் அட்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்மளால் சொல்ல முடியாது எவ்வளோன்னு. சம் புக்ஸ், many students, few pens, most boys. சொல்லிட்டோம் எத்தனை பென், few pens, ஆனால் அது எத்தனை அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. அப்போ இன்டெஃபினட் அட்ஜெக்டிவ்ஸ் என்ன வேர்ட்ஸ்லாம் இன்டெஃபினட்னா மே, few, most, no, none, whole, various, some, all, sufficient, enough, several. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இன்டெஃபினட் அட்ஜெக்டிவ்ஸ். ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா ப்ராப்பர் நவுன்ஸ் எல்லாத்துலேருந்துமே வர ப்ராப்பர் வேர்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் தான். சீனாங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன், ஒரு நேம் ஆஃப் அ கண்ட்ரி இல்லையா. அப்போ அதுலேருந்து அந்த கண்ட்ரியில் இருக்க பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன வேர்டு, சைனீஸ், ஸ்விஸ், இஸ்ரேலி, ஆஃப்ரிக்கன், கனடியன், கிரீக், இட்டாலியன், ஏஷியன், ஃப்ரெஞ்ச், பிரசீலியன், ஆஸ்திரேலியன், நேபாளிஸ், போர்ச்சுகீஸ், பாகிஸ்தானி, ஜெர்மன், இந்தியன், ரஷ்யன், இங்கிலீஷ், டச், பிரிட்டிஷ், ஆஸ்திரேலியன். ஸோ அவங்க எல்லாரும் யாருன்னா ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். நம்ம சொன்னது தான் மை பென், யுவர் ஹவுஸ், இந்த மாதிரி மை, அவர், யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், தஸ் இவங்க எல்லாம் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ல அதே மாதிரி ஃபியூ திங்ஸ் தான் இருக்குது. ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர். இதெல்லாம் ஒரு ஆக்சுவலி இந்த வேர்டெல்லாம் ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணு, அதனால அட்ஜெக்டிவ்ஸில் வருது. அங்கே என்ன சொல்லுவேன், ப்ரனவுன் அட்ஜெக்ட் பண்ணது ப்ரனவுன்னு சொல்லிவிடுவோம். அப்புறம் அட்வர்ப்ஸை மீன் பண்ணால் அட்வர்ப்ஸ்ன்னு சொல்லிவிடுவோம். வேர்டு ஒன்று தான் ப்ரனவுனுக்கு வர வேர்டு, பட் யாரை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து என்ன ஆகும், பிளேஸ் சேஞ்ச் ஆகும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்லையும் அதுதான். டெஃபினட் பாருங்க திஸ், தட், தீஸ், தோஸ், சச், த, சேம்னா பர்டிகுலராக சொல்லிடலாம். அதுவே சம், எனி, சர்டைன், அதர், எனி அதர், அதர்னா இன்டெஃபினட்டாக போயிடுது. இன்ட்ராகேட்டிவ் தெரிஞ்சது தான், விச் அண்டு ஹூஸ். இன்ட்ராகேட்டிவ் கொஷின்ஸ்க்கு வேர்டு இருந்தது அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். எம்பசைசிங்னா என்ன, ரெண்டே ரெண்டு தான், ஓன் அண்டு வெரி. ஹி சா ஹிஸ் பிலவ்ட் ஆன் த ரோட் வித் ஹிஸ் ஓன் ஐஸ். ஏதோ சம் ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க நேசிக்கிறவங்கள என்ன பண்ண அவங்களோட ஓன் ஐஸால் பார்த்தாங்க, அப்படியே தே ஆர் லேயிங் டவுன் அந்த ரோடில் கிடந்தாங்க. இல்லை ஹி கில்ட் ஹர் ஹஸ்பண்ட் பிஃபோர் ஹிஸ் வெரி ஐஸ், அவங்க கண்ணு முன்னாடியே வந்து தே ஹாவ் கில்டு அப்படின்னு சொல்கிறது. அப்போது அதெல்லாம் எம்பசைஸ்னால் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த ரெண்டு வேர்டு ஓன் அண்டு வெரி. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம்.
they are emphasizing adjectives. Sixth topic is preposition. ஸோ ப்ரிப்போஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் என்ன, பொசிஷனை ஒரு நவுன் ஆர் ப்ரனோனோட பொசிஷன் அந்த பக்கத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற அதர் பார்ட்டோட எப்படி ரிலேட் ஆகிருக்கு. த கேட் இஸ் அண்டர் த டேபிள் அப்படின்னா இந்த கேட்டுக்கும் டேபிளுக்கும் உள்ள பொசிஷனல் ரிலேஷன் என்ன, அண்டர், கீழே அந்த டேபிள் கீழே கேட் உட்காந்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி எதெல்லாம் மென்ஷன் பண்ணோம்னா டைமை மென்ஷன் பண்ணலாம், இல்லை பிளேஸை மென்ஷன் பண்ணோம், இல்லை பொசிஷனை மென்ஷன் பண்ணோம். இந்த 3 கைண்ட்ஸுமே என்ன பண்ணோம், ப்ரிப்போஷனல் வேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணோம். அட் 5 AM, டியூரிங் த மார்னிங், இன் த ஈவினிங், இல்லை பொசிஷன் ஆன் த டேபிள், above the head, over the bridge, place in விழுப்புரம், at the bus stop, inside the classroom. இப்படி பொசிஷன் இல்லை டைம் இல்லை பிளேஸ் இதை மூணையும் மென்ஷன் பண்ணுறத நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ப்ரிப்போஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னெல்லாம் நம்ம காமனாக இருக்க ப்ரிப்போஷன்ஸ் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இப்படி நார்மலான ப்ரிப்போஷன்ஸ் கொடுக்கறது இல்லை, ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ்னு போயிட்டாங்க. ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ் இப்போ நமக்கு அடுத்த டாபிக் இருக்குது, அதில் நம்ம ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்டில் என்ன அப்படின்னா மிஸ் பண்ணிடாமல் இன்கேஸ் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ப்ரிப்போஷனையும் பார்த்துடுறோம். பட் இதில் நான் உங்களுக்கு மோஸ்ட்டாக என்ன பிளேஸ் அண்ட் பொசிஷனுக்கு என்னென்ன இருக்குது, எந்த ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணலாம், டைம் மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம். ஸோ டைரக்ஷன் ஆர் மூவ்மெண்ட், இன் டு, த்ரூ, டவுன், அப், அக்ராஸ்ன்னு சொல்லிட்டு டைரக்ஷனல். அண்ட் தென் மேனர், வித், ஃபார், லைக், பிகாஸ் ஆஃப், அண்ட் இன். ஸோ இந்த மாதிரி பர்பஸை பொறுத்து ஏதாவது ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி கைண்ட்ஸில் சம் வேர்ட்ஸ் இருக்குது. இப்போது நமக்கு வந்து மோஸ்ட்லி என்னென்னா இன் ஆனட்டில் கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் எப்பயுமே. அப்போ இந்த சிம்பிளாக இந்த ட்ரையாங்கிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு ஜென்ரலாக பிக்கர் ஃபேக்டர் சொன்னோம் அப்படின்னா இன் யூஸ் பண்ணோம் பெரிய விஷயத்துக்கு. இன் இந்தியா அப்படின்னு ஒரு பெரிய கண்ட்ரியை சொல்கிறதுக்கு. இல்லை நான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக்காக இன்னும் கொஞ்சம் லிட்டில் ஏரியா என்ன பண்ணுறேன், நான் ஒரு இந்த சிட்டியில் இருக்கேன், இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்போ நான் வந்து ஆன் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் இதுவும் இல்லை, இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா என் அட்ரஸே சொல்லிடுறேன். அட் திஸ் 734 ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். வெரி ஸ்பெசிஃபிக். அட் ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு, இது வந்து ஸ்மாலருக்கு, இது ஸ்மாலஸ்ட்டு. ஸோ இதுதான் ஆர்டர். அப்போ நம்ம என்ன பொறுத்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சென்ச்சுரிஸ், டிகேட்ஸ், இயர், மந்த்து, வீக்கெல்லாம் என்ன ப்ராடர் டைம் பீரியடா, இதுக்கெல்லாம் இன்னும் போட்டுடணும். பர்டிகுலராக வருது டேஸு, வீக்கெண்டு, பர்டிகுலர் இந்த டேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆன் போட்டுடுறேன். இன்னும் என்ன டைம் எக்ஸாக்டா, ஹவர்ஸ் 7 AM, 12 o'clock, 5 PM அக்யூரேட்டாக சொன்னேன் அப்படின்னா இங்கே வந்து நான் அட்டு யூஸ் பண்ணுறேன். அதே நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கண்ட்ரி, சிட்டி, நெய்பர்ஹுட்னு ஒரு பெரிய லார்ஜ் ஏரியாவை சொல்ல நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், இன் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை என்ன ஸ்ட்ரீட்டு, எந்த அவென்யூ அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறேன், நான் ஆன் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவே அட்ரஸே சொல்லணும், அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை மென்ஷன் பண்ணால் அதுக்கு வந்து அட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பிளேஸ். இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், இந்த 3 திங்ஸ் கன்ஃபியூஷன் நமக்கு வராது. ஓகே சரி, சம் காமனான நம்ம ப்ரிப்போஷன்ஸை பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாலை தான் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் நம்ம சொல்ல போகிறது. இது அங்கே இருக்கிற பொருள். இன்சைடு, இன் இல்லை இன்சைட்னா அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது இன்சைட். பாக்ஸ் ஆன், பாக்ஸ் மேலே இருக்குது. அட், பாக்ஸ் கிட்ட பர்டிகுலராக அந்த பொசிஷனில் இருக்குது. நியர், பக்கத்தில். அண்டர், பிளாக்ஸுக்கு கீழே இருக்குது. ஓவர், அபவ் த பிளாக்ஸ். பிலோ த பாக்ஸ். above. ரவுண்டு, அரவுண்டு, ரெண்டுமே தான். ரவுண்ட், அரவுண்டு வந்து என்ன பண்ணியிருக்கு, நம்ம பால்ஸ் இருக்குது. த்ரூ, அது வழியாக போகிறது, த்ரூ. அமேங்னா அப்படியே ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அமேங் த பீப்புள்னா ஸ்ப்ரெட்டட் பீப்புளுக்கு இடையில இருக்கிறது. அதுவே பிட்வீன்னா பர்டிகுலராக 2 personsக்கு இடையில இருக்கிறது. அமேங், பிட்வீன். தென் பிஹைண்ட், பின்னாடி. இன் ஃப்ரண்ட் ஆஃப், முன்ன. அலாங் த ஸ்ட்ரைட் லைன், இந்த லைன்லேயே அப்படியே போகிறது, அலாங் த லைன். அக்ராஸ்னா கிராஸ்ட், ஆப்போசிட்டாக போகிறது. அப், மேலே ஏறுறது. டவுன், கீழே வருது. ஆப்போசிட் அப்படின்னா டூ ஆப்போசிட் சைட்ஸில் இருக்குது. ஆன் டு, அது மேலே. ஆஃப், வெளில வருது.
into உள்ள போகுது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் போகுது, பாஸ்ட் இப்போ தான் அதை கடந்து போணுச்சு, அந்த பாலை கடந்து இப்போ தான் வருது, பாஸ்ட் த பால் அப்படின்னு. நெக்ஸ்ட் டு, பை, பிசைட்ஸ் எல்லாமே அதுக்கு பக்கத்தில் பிசைட்ஸ் போகுது. எகெயின்ஸ்ட் த டைரக்ஷன், ஓவர் அது மேலே, ஓவர் த பிரிட்ஜ் மேலே கார் போணுச்சு, ஓவர் த பிரிட்ஜ். ஃப்ரம் டு, ஃப்ரம் திஸ் சைட் டு திஸ் சைட். டுவர்ட்ஸ்னால் அதை நோக்கி போகுது. ஸோ இதெல்லாம் பேசிக்கான ப்ரிப்போஷன்ஸ். ஓகே, அந்த பேசிக் ப்ரிப்போஷன்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்குது, அதை போட்டு பார்த்துருங்க. ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ்ஸு எக்ஸாக்டாக அப்படியே கொஷினும் வந்ததெல்லாம் நம்ம ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸஸில் இருக்குது, அதில் வந்து திரும்ப டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் கன்ஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த குரூப் 4 கொஷினில் வந்த கொஷின் இப்போ இதில் இருக்குது. ஸோ கன்ஜெக்ஷன்ஸ் நமக்கு பொறுத்த வரைக்கும் 2 சென்டென்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணுறதுக்கு வி யூஸ் வேர்ட்ஸ் கால்டு கன்ஜெக்ஷன்ஸ். ஒரு கனெக்டராக நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம். ஒரு என்ன மாதிரியான கனெக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கனெக்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். நம்ம ஃபேன் பாய்ஸ் வருது இல்லையா, அந்த வேர்டு வந்து நம்ம அந்த கன்ஜெக்ஷன்ஸ் இதில் வச்சுக்கிறோம். ஃபார் அண்டு, நெய்தர் பட், ஆர், எஸ்ஸோ. ஸோ இதெல்லாம் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, 2 பக்கமும் ஈவன் இண்டிபெண்ட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அதுதான் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். சபார்டினேட்னா ஒரு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அடுத்த சென்டென்ஸ் வரும், அதுதான் சபார்டினேட்டிங் சொல்லுவோம். சபார்டினேட்னா ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, அடுத்த வேலை லெவலில் இருக்கவங்க. அப்போ ஆஃப்டர், அல்தோ, அன்லெஸ், பிகாஸ், இன் ஆர்டர், சின்ஸ், இஃப், தட்லாம் சபார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸில் வரும். ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும், 2 ஸ்டேட்மெண்ட்டையும் கட் பண்ணி பார்த்தோம்னா, ஷி வென்ட் டு சூப்பர் மார்க்கெட், ஷீ பாட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈவனாக இருக்கா. ஷி வென்ட் டு சூப்பர் மார்க்கெட் பிரிச்சா மீனிங் இருக்குது, ஷி பாட் வெஜிடபிள்ஸ் மீனிங் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ். அப்போ என்ன பண்ணிக்கலாம், அண்டுன்னு போட்டுக்கலாம். ஷி வென்ட் டு சூப்பர் மார்க்கெட் அண்ட் ஷி பாட் சம் வெஜிடபிள்ஸ். அப்போது ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக இயங்க முடியும். அதுவே he was ill so that he went to the hospital. இப்போ இது நடந்ததால இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் சொன்னேன்னா அது வந்து சபார்டினேட். கோரலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, டுகெதராக இந்த 2 வேர்டு வரும். நாட் ஓன்லி பட் ஆல்சோ. he not only got this degree பட் ஆல்சோ காட் அனதர் டிகிரி, இன்னொரு டிகிரியும் வாங்கினாரு அப்படின்னு 2 சென்டென்ஸ்லையுமே என்ன அப்படின்னா, இது ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு சென்டென்ஸில் வர முடியும். அந்த மாதிரி கன்ஜெக்ஷன்ஸு கோரலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ். நாட் ஒன்லி பட் ஆல்சோ, நெய்தர் நார், தோ எட். ஓகே, இந்த டைப், இந்த கேட்டகரியை பார்த்துக்கணும். சும்மா இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். நம்ம வந்து என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம எல்லாமே ஸ்ப்ளிட்டப் பண்ணி போட்டாச்சு. ஸோ அந்த வேர்ட்ஸை பார்த்துக்கலாம். கியூமுலேட்டிவ்னா அண்ட் 2 விஷயம், ஈவன் விஷயம் இல்லையா, அண்ட் ஆல்சோ ஆஸ் வெல் அஸ். சாய்ஸ், இதுவா அதுவா, சாய்ஸ் இருந்தது அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இந்த வேர்ட்ஸில் ஏதாவது ஒன்று புட்டப் பண்ணணும். ஆர்எல்ஸ், அதர்வைஸ். கான்ட்ராஸ்ட், yet but still, nevertheless, where is, while. இப்போ கான்ட்ராஸ்ட்னா என்ன, he was ill but he studied late night. அவன் இல்லா இருந்தால் உடம்பு முடியலன்னா என்ன பண்ணணும், நம்ம தூங்கிடணும். பட் அப்படி இல்லை, கான்ட்ராஸ்டாக அவன் என்ன பண்ணான், நைட் ஃபுல்லாக படித்தான். அப்போ 2 கான்ட்ராஸ்டிங்கான விஷயம் இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம், இந்த கன்ஜெக்ஷன்ஸில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். yet but still things. நேற்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கொஷினில் வர போகுது. கான்சிக்வன்ஸ் கன்ஜெக்ஷன்ஸ். கான்சிக்வன்ஸ்னால் இது நடந்ததால, therefore it happened, ஒரு விஷயம் முன்னாடி நடந்தது, therefore this happened அந்த மாதிரி. அண்ட் so he was not able to do so அந்த மாதிரி ஒரு ரீசன் மாதிரி சொன்னோம் அப்படின்னா this will come in consequence conjunctions. ஸோ இது எல்லாம் என்னென்னா 2 சென்டென்ஸும் ஈக்குவல் ரேங்க்ல இருக்கும். அதுவே சபார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸ்னால் ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துட்டா என்ன பண்ணாது, இதுக்கு வந்து ஃபுல் மீனிங் கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஆட் பண்ண வி யூஸ் கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன். இப்போ இது எதில் யூஸ் பண்ணுவோம், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா கன்ஜெக்ஷனும். இது வந்து எதில் யூஸ் பண்ணுறோம், காம்பவுண்ட் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா கன்ஜெக்ஷன். சிம்பிள் காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸில் நம்ம நிறையவே படிச்சிருப்போம், எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ அந்த வேர்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் இதில் வந்துடும். அடுத்து காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் இதில் வந்துடும்.
டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகுது. பிஃபோர், ஆஃப்டர், வென், while, till. பிளேஸ், வேர், வேரெவர், வெதர், வித்தர். மேனர், as if, as though. Comparison, he is stronger than lion is stronger than tiger. Cause and reason, it rained heavily. அந்த மாதிரி சொல்கிறோம். பிகாஸ் இட் ரெயின், நாங்கள் போக முடியல பிகாஸ் இட் ரெயின் ஹெவிலி. ஒரு ரீசன் சொல்கிறேன். ரிசல்ட் அண்ட் கான்சிக்வன்ஸ், ஸோ தட் இட் ஹேப்பன் லைக் தட், இப்படி நடந்ததால் ஸோ தட் அனதர் திங் இஸ் ஹேப்பன்ட், ஒரு கான்சிக்வன்ஸ். பர்பஸ், இன் ஆர்டர் டு, இந்த விஷயம் பண்ணுறதுக்காக நான் இதை செய்ய போகிறேன். கண்டிஷன், அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் நாட் சக்சீட் அப்படின்னு சொல்கிறது. அன்லெஸ் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா நீ வந்து ஜெயிக்க மாட்ட. கான்ட்ராஸ்ட், தோ, ஈவன் தோ, என்ன பண்ண மழை ரொம்ப நல்லா மழை பெஞ்ச போதும் ஈவன் தோ இட் ரெயின்டு, அவன் என்ன பண்ணுறான், ஹி வாட்ச்டு த கிரிக்கெட் மேட்ச் அட் த ஸ்டேடியம்ல இருந்து மழை பெஞ்சிட்டே இருந்தபோது என்ன பண்ணான், வாட்ச் பண்ணிட்டு இருந்தான். ஒரு கான்ட்ராஸ்டான திங்கு சொல்ல, மழை பெஞ்சா என்ன பண்ணணும், வீட்டுக்கு வந்துடணும் இல்லையா, அப்படி இல்லாமல் ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு திங் நடக்கிறத என்ன சொல்கிறோம், அதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட் தோ, ஈவன் தோ, அது. ஃபைனலி காரலேட்டிவ். காரலேட்டிவ் நம்ம சொன்னபடி கம்மியான வேர்ட்ஸ் தான் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எரர் ஸ்பாட்டிங்கில் நம்ம கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நெய்தர் வந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில், அடுத்ததில் ஆரை கொடுத்துருவாங்க. ஆர் வரக்கூடாது, என்ன வரணும், நெய்தர் வந்தால் நார் தான் வந்தோம், எய்தர் வந்தால் ஆர் தான் வரும். ஸோ அந்த காரலேட்டிவை வந்து என்ன பண்ணுங்க, மெமரி பண்ணிவிடுங்க. போத் அண்ட், எய்தர் ஆர், நெய்தர் நார். வெதர் ஆர், நாட் ஓன்லி பட் ஆல்சோ, சச் தட், ஸ்கேர்ஸ்லி, when, scarcely when, no sooner than, as rich as, adjectives வரும் இல்லையா, so that, rather than. ஸோ இந்த வேர்ட்ஸ் காம்பினேஷனாக தான் வரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில். இந்த வேர்ட்ஸை நல்லா மெமரி பண்ணிக்கணும், மல்டிப்புளாக யூஸ் ஆகும் நமக்கு. ஓகே, இன்னும் டவுட்டாக இருக்குன்னா ஸ்ப்ளிட்டப் பண்ணி போட்டு வச்சுருக்கேன், அங்கே இருந்ததே தான் அப்படியே சும்மா டேபிள் ஃபார்மேட்டில் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஆட் பண்ணும் போது, ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும் போது, குவாலிஃபை பண்ணும்போது, சீக்வன்சிங் அடுத்தடுத்து வருதா, இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டுக்கு, காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், புட்டப் பண்ணியிருக்கேன். இதை மெமரி பண்ணி கூட நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். சின்ன எக்ஸசைஸ் இருக்குது, என்ன வரும், டேஷ் ஹி வாஸ் ஹானஸ்ட், ஹி வாஸ் பனிஷ்டு. மீனிங் பாருங்கள், ஹானஸ்ட்டாக இருந்தால் யாராவது பனிஷ் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்கல்ல. ஆப்போசிட், கான்ட்ராஸ்டாக இருக்குது. அப்போ கான்ட்ராஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற கன்ஜெக்ஷன் என்ன, தோ ஹி வாஸ் ஹானஸ்ட் ஹி வாஸ் பனிஷ். அவன் ஹானஸ்டாக இருந்தபோது என்ன பண்ணிட்டாங்க, பனிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸை வந்து புட்டப் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் த இன்டர்ஜெக்ஷன். ஸோ இன்டர்ஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்க்ளமேட்டரிக்கு சொல்லியிருந்தோம். 1 செகண்ட். இன்டர்ஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸிங் சம் சடன் ஃபீலிங்ஸ் ஆர் இமோஷன். சடனாக நமக்கு வந்து நம்ம சொல்கிற என்ன வேர்ட்ஸை வேணால் என்ன பண்ணிக்கலாம், இன்டர்ஜெக்ஷனில் நம்ம எடுத்துக்கலாம். லைக் ஓ, ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சடனாக இப்படி பேசுவோம் இல்லையா. ஓ, வாட் ஹேப்பன். குட்டி பேபிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜஸை, சம் இன்டர்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் நிறைய பேசுவாங்க. அவங்கள நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் மெனி வேர்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ என்னெல்லாம் வந்து சர்ப்ரைஸாக இருக்கலாம், பிடிக்காம டிஸ்கஸ்டிங்காக இருக்கிற விஷயத்த பார்க்குறது, ஜாய், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது, என்தூசியாஸ்டிக்காக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன, இந்த மாதிரி டயத்தில் நம்ம பேசுகிற வேர்ட்ஸ் எல்லாமே இட் வில் கம் இன் இன்டர்ஜெக்ஷன். மோஸ்ட்லி சவுண்ட்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி சவுண்ட்ஸை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஹே, ஸ்டாப் தட் கார். ஓ, தட் இஸ் ஷாக்கிங். என்னெல்லாம் வேர்ட்ஸு, ஹலோ, அலாஸ், ஹுரா, ஆ, ஓ, ஹஷ், ஹஷ் லிட்டில் பேபி அப்படின்னு சொல்லி ஒரு ரைம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பேசும்போது நம்மளால் புரிஞ்சிட முடியும். பட் அது ரிட்டர்னாக இருக்கும்போது நமக்கு என்ன வேணும், அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் அந்த இடத்துல போட்டால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஒரு பங்க்சுவேஷன் மார்க் இஸ் நெசசரி ஃபார் த இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஸோ இன்டர்ஜெக்ஷன்ஸ் ஜாயாக இருந்தால் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது, ஹுராஸா. கிரீஃப்னா ஆஸ், அலாஸ். சர்ப்ரைஸ் ஆஸ், ஹா, வாட். approval as, bravo.
பிராவோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சடன் இமோஷன்ஸாக இருக்கலாம், இல்லை எஸ்ஆர் நோ, அதுவுமே வந்து எஸ் நோ, அதுவும் நம்ம என்ன பண்ணிடுறோம், இன்டர்ஜெக்ஷன்ஸில் கொண்டு வந்துடுறோம். என்னென்ன வேர்ட்ஸ்னால் எஸ் நோ, இன்டீட், வெல், வெல் டன், குட் ஜாப், எல்லாமே வந்து ஒரு சடன் இமோஷன்ஸ் தான். அதே மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் சவுண்ட்ஸ் ஃபியூ, எம், எம்மியாக இருக்குது மம்மி அப்படின்னு சொல்கிறது, ஃபுட்டை சாப்பிட்டுட்டு எம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான சவுண்ட்ஸு அண்ட் இன்ட்ரோடக்டரி எக்ஸ்ப்ரெஷன்ஸு, இல்லை சம் சடன் ஃபீலிங்ஸ் ஆர் எமோஷன்ஸ், வெல் டன், குட், கிரேஷியஸ், அதெல்லாம் இதை மாதிரி வேர்ட்ஸு இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி பார்த்துக்கோங்க. அவுச், வலிக்குதுன்னா இதுமாதிரி சொல்லுது, ஹே, ஹூ, வாவ், அண்ட் தென் பிராவோ. ஒரு பெரிய விஷயம் சக்ஸஸ் பண்ணாங்கன்னா பிராவோ அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது எல்லாமே வந்து எக்ஸசைஸ் மட்டும் சும்மா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் படிச்சிட்டிங்களா இல்லையான்னு. அண்ட் ஃபைனலி டிட்டர்மினேஸ் அண்டு ஆர்டிகல்ஸ். ஸோ டிட்டர்மினேஸ் இப்போ நம்ம வந்து சொன்னோம் என்ன அப்படின்னா, ஒரு நவுனுக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா டிட்டர்மினஸ் அப்படின்னு சொன்னோம். ஆர்டிகல்ஸ் தான் அதில் மெயினாக இருக்குது. இப்போ வந்து an ஆப்பிள் அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னோம், ஒரு ஆப்பிள். அப்போது த பென் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பென் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நவுனை ரெஃபர் பண்ண யூஸ் பண்ணுற வேர்ட். திஸ் லாஃப்டர் தெரப்பி ஆல்சோ பிளேஸ் ஏ க்ரூஷியல் ரோல் இன் சோஷியல் பாண்டிங். திஸ் லாஃப்டர் தெரப்பி, அப்போ இந்த திஸ்ங்கிற வேர்டு என்ன சொல்லுது, இந்த பர்டிகுலர் லாஃப்டர் தெரப்பி அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்குது. அதே மாதிரி டிட்டர்மினஸ்ல வி ஹாவ் டைப்ஸ். யாருன்னா ஏ அண்ட் த. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குல்ல, அதுவும் டிட்டர்மினஸாக தான் இருக்குது. மை ஃபாதர் அப்படின்னு சொன்னால் என்ன, என்னோட ஃபாதர். அப்போ இந்த ஃபாதருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், மை, அவர், யுவர், ஹிஸ், ஹர். அண்ட் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் ஆல்சோ சிமிலர் தான், உங்களோட, உன்னோட அப்படின்னு சொல்கிறது. ஹூஸ் பென் இஸ் திஸ் அப்படின்னா யாரோட பென்னு. அண்ட் தென் ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனவுன்ஸ், மை செல்ஃப், ஐ ரோட் தட், மை செல்ஃப், யுவர் செல்ஃப். இது எல்லாம் பார்த்துட்டோம் முன்னாடியே. கார்டினல்ஸ் 1 2 3 4, 2 cats, 3 donkeys, ஃபர்ஸ்ட் ஒன், ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர். அப்போ அந்த நவுனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். குவான்டிஃபயர்ஸ் இன்னும் முக்கியமானது. குவான்டிஃபயர்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம், ஃபுட், எனி நம்பர் ஆஃப், ஃபியூ பென்ஸ், லிட்டில் அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி லிட்டில், மோர், மச், மெனி, எவரி, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா அந்த நவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு. இந்த குவான்டிஃபயர்ஸில் இந்த பர்டிகுலர் டேர்ம்ஸ் வந்து போத் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எதெல்லாம், ஆல், எனி, இனஃப், லெஸ், அ லாட் ஆஃப், மோர், மோஸ்ட், நோ, நன் ஆஃப், சம். பட் போத், ஈச், எய்தர், ஃபியூயர், நெய்தர். இந்த மாதிரி வேர்ட்ஸை கவுண்டபிள் நவுன்ஸோட மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த வேர்ட்ஸ் மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ பர்டிகுலராக டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஐ வாண்ட் அ சீஸ் பர்கர். அது ஒரு பர்டிகுலராக இந்த சீஸ் பர்கர்னு அவர் கேட்கல, எனக்கு ஒரு சீஸ் பர்கர் வேணும். ஐ குட் யூஸ் அன் ஆப்பிள், நான் ஒரு ஆப்பிளை யூஸ் பண்ணலாம், எனி கைண்ட் ஆஃப் ஆப்பிள். ஐ நீட் த நோட்ஸ் தட் ஐ ரோட் இன் கிளாஸ். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க, நான் கிளாஸில் எழுதுனா அந்த நோட்ஸ் வந்து எனக்கு வேணும். அப்போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான நோட்ஸை கேட்குறோம். ஸோ ஏ ஆர் ஆன் வில் பி யூஸ்டு ஃபார் அ இன்டெஃபினெட் நவுன்ஸ். பட் அதுவே த பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து மென்ஷன் பண்ணோம். ஸ்பெசிஃபிக் பர்சன் ஆர் திங்ஸை வந்து டினோட் பண்ணுச்சுன்னா தேர் வி யூஸ் த. இஃப் இட் இஸ் நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா வி யூஸ் ஏ ஆர் ஆன். அதுதான் மெயின் டிஃபரன்ஸ். சம் ரூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏஆர் ஆனா அப்போ என்ன பண்ண முடியும், ஜென்ரலாக சொல்கிறோமா. ஸோ சிங்குலர் நவுன்ஸில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வி கேன் யூஸ் ஆன். அண்ட் தென் ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நமக்கு இன்னொரு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஏ வந்து கன்சனன்ட் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடி ஏ போடணும். வவல் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா பிஃபோர் தட் வி ஹாவ் டு புட் ஆன். அது தெரியுமா நமக்கு. பட் சம் கேசஸில் என்ன அப்படின்னா, ஏ கம்ப்யூட்டர், சி வந்து கன்சனன்ட்டு ஓகே ஆகிட்டு, யூ ஏன் யூ ஏ யூனிட் அப்படின்னு வரும்போது நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா யூ வவல் வேர்டு தான். பட் என்ன இல்லை, ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா அந்த யூ சவுண்ட் வராமல் யூ
யூ யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அதனால இந்த மாதிரி யூவில் வர யூனிட், யூனிவர்சிட்டி, யூனிகான் இதெல்லாம் யூரோ, யூரோப்பியன். ஸோ மெயினாக கூட எழுதி வச்சுக்கோங்க. யூனிட், யூனிவர்சிட்டி, யூனிகான், யூரோப்பியன், யூரோ இது எல்லாமே என்ன வரும்னா ஆ தான் வரும். ஓகே, ஏன்னா ஒய்யுங்கிற சவுண்ட் வந்து அதுக்கு வரும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வவ்வல் சவுண்டுக்கு வரும்னு சொல்லியிருந்தோமா. இப்போ ஆ வந்து ஆன் ஆர்டிஸ்ட், ஓகே. பட் ஆன் எம்ங்கிறது கான்சனன்ட் வேர்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்எல்ஏ, எம் அப்படிங்கிற சவுண்டில் வரும். அப்போ அது வவ்வல் சவுண்டு. அதனால என்ன பண்ணுறோம், ஆன் எம்எல்ஏ அப்படின்னு போடுறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில வேர்ட்ஸ் இருக்குது. எஃப், எஃப், ஹெச், எஸ், எம்என், எக்ஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இந்த மாதிரியான அப்ரிவேஷன்ஸ் வந்தது அப்படின்னா பிஃபோர் தட் யூ கேன் ரைட் ஆன், என்ன சொல்கிறது, எஃப்ஐஆர், ஆன் எஃப்ஐஆர், ஆன் ஹெச்எம்டி வாட்ச். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி அப்ரிவேஷன் வேர்ட்ஸ் இந்த லெட்டர்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆனால் அங்கே ஆன் போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆனஸ்ட் ஷாப்கீப்பர். ஸோ இது ஹெச் வந்து இதுதானே கான்சனன்ட்னு சொல்ல முடியாது. ஹெச் இங்கே என்னென்னா சைலண்ட். ஹெச் மியூட்டடாக இருந்தது வேர்டு இல்லைன்னா தேர் வி யூஸ் ஆன். எங்கே ஆனஸ்ட் மேன், அப்போ இதை மட்டும் தானே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்போ ஆனஸ்ட் மேன் வவ்வல் சவுண்ட் வருது. ஆனஸ்ட், ஆன் ஆர், அந்த மாதிரி ஆன் ஆனரபிள் மேன். ஸோ இந்த மாதிரி மியூட்டட் ஹெச் இடத்துல என்ன பண்ணலாம், ஆன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து ஆனர், ஆனர்னா வந்து என்ன பண்ணுவோம், ஹெச் மியூட்டட். யூரோப்பியன். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, நமக்கு வவ்வல் லெட்டர் வந்துட்டாலே ஆன் போடக்கூடாது, வவ்வல் சவுண்ட் வரணும். கான்சனன்ட் லெட்டர் எல்லாமே ஆன் அர்த்தம் கிடையாது, அதுலேயும் வவ்வல் சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எந்த இடத்துல யூஸ் பண்ணோன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டாவது சென்டென்ஸு திரும்பவும் ஒரு நவுன் ரிப்பீட் ஆனிச்சுன்னா அங்கே த போடணும். ஐ பாட் ஏ புக்கு கரெக்டு தான். திரும்ப அந்த புக்கை பற்றி அந்த பேசேஜில் பேசினேன் அப்படின்னா when I speak for a second time I have to use the book. I bought a book this morning, I am reading the book now. அந்த புக்கை நான் படிச்சுட்டு இருக்கேன். Then we use the when it is okay. நமக்கு வந்து தெரியும் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், பர்சனோ அனிமல் பிளேஸ் திங் யாரை பற்றி பேசுகிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சது known அப்படின்னா we use the judge found him not guilty. அந்த பர்டிகுலர் ஜட்ஜு யாருக்கு அவனுக்கு வந்து சென்டென்ஸ் கொடுக்க போகிறோம், அந்த பர்டிகுலர் ஜட்ஜு யாரோ ஒரு ஜட்ஜுன்னு காமனாக இல்லாமல் ஒரு பர்டிகுலராக இருக்கிறதுனால த ஜட்ஜுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி யூனிவர்சலாக ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வி யூஸ் த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன். ஒரு எர்த்து தான் சோலார் சிஸ்டத்தில் இருக்குது. தென் பிஃபோர் ஆர்டினல் நம்பர்ஸ் ஐ லிவ் ஆன் தி 3rd floor. ஆர்டினல்ஸ் கார்டினல்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், த யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ப்ராப்பர் நவுன்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம். எங்கே, இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். எல்லா ப்ராப்பர் நவுன்ஸ் பிஃபோர் வந்து நம்ம த யூஸ் பண்ணுறோம். பட் சம் நவுன்ஸ் வேறு என்ன இருக்குது சொல்லிடலாம். பில்டிங்ஸு, லேண்ட்மார்க்ஸ், மானுமெண்ட்ஸு, நேச்சுரல் ஒண்டர்ஸ். பிஃபோர் தட் வி யூஸ் த பார்க் ஹோட்டல், த தாஜ்மஹால். அண்ட் தென் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஆஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, த ரிபப்ளிக் ஆஃப் சென்னை அப்படின்னு ஆஃப் வச்சு வர இடத்துல வி யூஸ் த. அதே மாதிரி ப்ளூரலில் எண்டாக இருக்கிற ஐலாண்ட்ஸுக்கு வி யூஸ் த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். மீனிங் என்ன, குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸை சேர்ந்தது, அதனால் அந்த இடத்துல த போட்டுக்கலாம். த நெதர்லாண்ட்ஸ். ப்ராப்பர் நவுன்ஸ் இவ்வளோ சொல்லிட்டோம். பட் சம் ப்ராப்பர் நவுன்ஸ்க்கு முன்னாடி த யூஸ் பண்ணக்கூடாது. ஒமிஷன் ஆஃப் த எங்கெல்லாம், கான்டினென்ட்ஸ், கண்ட்ரீஸ், டவுன்ஸ், சிட்டிஸ், ஸ்ட்ரீட்ஸ். ஸோ பிஃபோர் தோஸ் திங்ஸ் வி டோன்ட் யூஸ் த. அண்ட் தென் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி தான் ஏ ஆர் ஆன் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டோம். ஒரு எக்ஸாம்பிள், ஏ லீஃப் ஒரு பர்டிகுலர் ஒரு லீஃப்னு அர்த்தம், கவுண்ட் பண்ணுற மாதிரி. ரெயின் கேன் காஸ் ஃப்ளட்டிங், இங்கே போய் நான் என்ன பண்ணக்கூடாது, ஏ ரெயின்னு போடக்கூடாது.
ரெயினை கவுண்ட் பண்ண முடியாது. அப்போ பிஃபோர் கவுண்டபிள் நவுன்ஸ் ஒன்லி we have to use a or an. And then we use the with the uncountable nouns. முன்னாடி என்ன பண்ணோம், the use பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், the rice in the supermarket is good. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் ரைஸு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் ஏஷியன்ஸ். ஜென்ரலாக பேசும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, த வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பட் இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ரைஸ்ன்னு சொல்கிறதுனால வி யூஸ் தட். மற்றபடி காமன் ஜென்ரல் டேர்ம்ஸுக்கு வி டோன்ட் யூஸ். ஃபைனலி இந்த சம்முங்கிற வேர்டு குவான்டிஃபையர்ஸில் வரும். சம்முங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா கவுண்டபிள்லையும் வரும், அன்கவுண்டபிள்லையும் வரும். ஐ வாண்ட் சம் ஆப்பிள்ஸ், ஆப்பிள்ஸ் இஸ் கவுண்டபிள். I want some water, uncountable water. But we can both way use the word sum. Sumங்கிறது ஒரு quantifier word. So articles complete ஆயிடுச்சு. Then quantifiers. So quantifiers பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் தான். how much இல்லை how many அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் quantifiers. For example, friends, how many friends, how many cups, people, இல்லை சுகர், how much tea, how much money. ஸோ இந்த மாதிரி முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேர்ட்ஸை புட்டப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து குவான்டிஃபையர்ஸ். பட் அந்த குவான்டிஃபையர்ஸும் என்ன பண்ணோம், அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னாடி மட்டும்தான் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணுறேன். எங்கே லிட்டில், லிட்டில்லாம் அன்கவுண்டபிள், எவ்வளோன்னு தெரியாது. பிட் ஆஃப் கொஞ்சம், ஆனால் எவ்வளோன்னு தெரியாது கரெக்டாக. அ கிரேட் டீல் ஆஃப், எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப். அதே மாதிரி ஒன்லி வித் கவுண்டபிள் நவுன்ஸில் எங்கே வரும்னு பாருங்கள், என்னென்ன வரும்னா a few, a number of, several, a great number of, a large number of. இந்த டைப்ஸ்லாம் எதில் வரணும்னா ஆல் டைப் ஆஃப் நவுன்ஸ், போத் கவுண்டபிள் அன்கவுண்டபிளில் வர குவான்டிஃபையர்ஸ் யார் அப்படின்னா சம் ரைஸ் சொன்னோம் இல்லையா, சம் ரைஸ், சம் ஆப்பிள்ஸ், அது மாதிரி no, none, not any, lots of, lot of, plenty of water. ஸோ அந்த மாதிரி கவுண்டபிள் அன்கவுண்டபிள் ரெண்டுக்குமே என்ன பண்ணணும், இந்த வேர்ட்ஸ் குவான்டிஃபையர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த குவான்டிஃபையர்ஸ் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இந்த குவான்டிஃபையர்ஸ் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ப்ளிட் அப் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்தோம். குவான்டிஃபையர்ஸ்னு பொதுவாக நமக்கு தெரிஞ்சால் போதுமானது. ஸோ அந்த வேர்ட்ஸ் இருக்குது, ஜஸ்ட் அதை வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா பாருங்கள். And then, so நம்ம parts of speech complete பண்ணிட்டோம். We have a list of sentences where a word is underlined. அந்த word என்ன அப்படின்னு you have to write. Noun, adjective, adverb. The students, name of a person. அப்போ என்னது, noun. We went to the library last Saturday. சாட்டர்டேன்னு சொல்லியிருக்கலாம், அது என்னன்னு சொல்கிறாங்க, லாஸ்ட் சாட்டர்டே. அப்போ அந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அட்ஜெக்டிவ். ஸோ இந்த மாதிரி வாவ் ஒரு இமோஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இன்டர்ஜெக்ஷன். ஸோ இந்த மாதிரி இந்த 25 வேர்ட்ஸ் வந்து இந்த கிளாஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. இந்த செக்ஷன் பார்த்துட்டு போட்டு பாருங்கள், பார்த்துட்டு எத்தனை கவுண்ட் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கிராமர் இந்த கொஷின் பார்த்துட்டோம், ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ நான் சொன்னபடி இங்கே பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல் அட்ஜெக்டிவ் வந்திருக்கா, டீச் வர்பு வந்திருக்கா, ரைட்டருங்கிறது யார், நவுனா, கைண்ட்னஸ்ங்கிறது ஒரு நவுன். ஸோ ரைட்டர் இஸ் அ நவுன், கைண்ட்னஸ் இஸ் அ நவுன். நெஸ்ன்னு புரிஞ்சிருக்கா, அப்போ நவுன். ஸோ இப்போ இதெல்லாம் நவுன்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த வேர்ட்லேருந்து வந்தது இந்த போட்டுட்டோம். நம்ம இந்த கொஷின்னு ஸ்டில் பார்த்துக்கலாம். கேர் அப்படிங்கிற வேர்டு என்ன, வர்பா, கேர்ஃபுல். டீச் ஆல்ரெடி ஷார்ட் அண்ட் மாதிரி தான் இருக்குது, அப்போ எதுலேருந்து வந்திருக்கலாம், டீச்சர் அப்படிங்கிற நவுன்லேருந்து வந்திருக்கலாம். ரைட்டுங்கிற வேர்ப்லேருந்து என்ன வந்திருக்கலாம், ரைட்டர் அப்படிங்கிற நவுன் வந்திருக்கலாம். கைண்ட் பர்சன்னு சொல்லுவோம், அது என்னது ஒரு அட்ஜெக்டிவா, அப்போ அந்த அட்ஜெக்டிவ்லேருந்து என்ன வந்திருக்கு, கைண்ட்னஸ் அப்படிங்கிற நவுன். ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தோம். இப்போ நம்ம படித்த கிளாஸை வச்சு போடுற மாதிரி தான். இப்போ உங்களுக்கு கிளாஸ் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஷார்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே தான் இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறது இல்லை. எல்லா பாயிண்ட்டுமே எக்ஸாமுக்கு வர பாயிண்ட்டு தான். அதை தாண்டி வெளியிலே போகலை நம்ம. ஏன்னா வி ஹாவ் அ வெரி ஷார்ட்
பீரியட் 60 days தான் இருக்குது. நான் 15 daysல உங்களுக்கு இந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ரொம்ப ஃபாஸ்டாக பண்ண போகிறோம். ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸாம் ஓரியன்டாக மட்டுமே தான், எல்லா பாயிண்ட்டுமே எக்ஸாம் ஓரியன்ட் தான். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. நான் அங்கங்கே பண்ணும்போது சொன்னேன் இல்லையா, கைண்ட்னஸ் சொன்னேன், ரைட்டர், டீச்சு, ரைட் எல்லாம் அங்கே வேர்ப்ஸில் இருக்குது. கேர்ஃபுல், கேர்லெஸ்னஸ், கேர்ஃபுல் அப்படின்னு அப்ஜெக்டிவ் வந்திருந்தது. எல்லாமே இது உள்ளேருந்து தான் வரப்போகுது உங்களுக்கு எக்ஸாமுக்கு. இதுலேருந்து வெளியிலேருந்தெல்லாம் ஒன்று கேட்க போகிறது கிடையாது. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூசஸ் த கன்ஜெக்ஷன் டு கனெக்ட் த கிளாஸஸ் கரெக்ட்லி. இது நம்ம இன்னைக்கு பார்க்கல. இப்போ கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, முதல்ல கன்ஜெக்ஷன் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஐடென்டிஃபை பண்ணுங்க. என்னெல்லாம் கன்ஜெக்ஷன்ஸ் என்னோட சேர்ந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ ஒன்று இருக்குது, பிகாஸ் ஒன்று இருக்குது, நெய்தர் நார். சரி, இப்போ எதெல்லாம் தப்புன்னு நம்ம எலிமினேட் பண்ணணும். பொதுவாக 2 ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணாது, காம்ப்ளெக்ஸ் வேர்டும் காம்பவுண்டோடும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வராது, தப்பு, எலிமினேட் பண்ணுங்க. அடுத்து ஸோ பிகாஸ்னு 2 காம்பவுண்டோடு சேர்ந்து வராது, தப்பு. நெய்தர் நார் வந்தால் என்ன பண்ணணும், இது வந்து ஒரு கன்கார்டு ரூலு. நெய்தர் நார் வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற வர்பு எதை வந்து நவுனாக எடுத்துக்கணும்னா, க்ளோசஸ்டாக எது இருக்கோ அதை நவுனாக எடுத்துக்கணும். இங்கே எம்ப்ளாயீஸ்ன்னு இருக்குது, இங்கே வந்து ப்ளூரலா, அப்போ ப்ளூரல் வர்பு என்ன போட்டிருந்துருக்கணும், வேர் வந்து போட்டிருந்துருக்கணும், வாஸ் போட்டிருக்காங்க, அதனால இதுவும் தப்பு. அந்த ரூல் படிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது தெரியும். அண்ட் தென் she wanted to go for the concert yet she had to finish her homework fast. கான்ட்ராஸ்டாக இருக்கா 2. அவள் வந்து கான்சர்ட்டுக்கு போகணுங்கிறதுக்காக அவள் என்ன பண்ணா, ஹோம்ஒர்க்லாம் எழுதாமல் போயிட்டா அப்படின்னு சொன்னால் பேரலல். அதுக்கு கான்ட்ராஸ்டாக என்ன பண்ணா, she had to finish her homework fast. ஹோம்ஒர்க் ஃபஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்போ கான்ட்ராஸ்டாக சொல்கிறதுனால 8ங்கிற கான்ட்ராஸ்ட் கன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெறும் இந்த லெசனை வச்சு தான் நம்ம இந்த கொஷின்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னா நம்ம கன்கர்டு அதுலேருந்து பார்க்கலாம்.